Bismillah ar-Rahman ar-Rahim, alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah, wa ala alihi wa sahbihi wa man wala. Ad-da'wa, அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தல். இதில் யாரை முதன்மையாக முற்படுத்துவது? அதாவது நம்முடைய தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, மனைவி, பிள்ளைகள், இவர்கள் எல்லோருக்கும் முன்பு முதலில் நம்மைத்தான் நாம் சரி செய்ய வேண்டும். தாவா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நப்சை நோக்கி ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யு'மரூன். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். முதலில் உங்களை, கூ அன்ஃபுஸக்கும், உங்களுடைய நப்சுகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதன் எரிபொருள், அந்த நரகத்தின் எரிபொருளாக இருக்கக்கூடியவை மனிதர்களும் கற்களும் தான். அதில் கடுமையான பலசாலிகளாக இருக்கக்கூடிய இரக்கமே இல்லாத மலக்குகள் காவல் காக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை ஏவிய கட்டளையிட்ட எதிலும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் கட்டளையிட்டபடி அவர்கள் செய்து வருவார்கள். சூரா அத்-தஹ்ரீம் 66வது சூராவுடைய 6வது ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஷேக் ஹுசைன் அல்-அவாயிஷா ஹஃபிதஹுல்லாஹ் இந்த ஆயத்தை மேற்கோள் காட்டி, தஅவா என்பது முதலில் நம்மிலிருந்து நம்மை நோக்கி ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒன்று, நம்மை சரி செய்வதிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. சீர்திருத்தம் வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட, இன்னும் சொல்ல போனா நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட முதலில் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கடுத்து குடும்பத்தார், ஏன்னா அவர்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில், நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். நம்முடைய மனைவி, பிள்ளைகள், யார் மீது நாம் பொறுப்படுத்திருக்கிறோம் அவர்கள். ஆக பிள்ளைகளை முறையாக வளர்ப்பதில் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களது மனைவியின் நிலையை சரிபடுத்த வேண்டும். இது அடுத்தது. முதலில் நம்மை சரிபடுத்த வேண்டும், அதற்கடுத்து மனைவி. ஏன்னா அந்த மனைவியை கொண்டுதான் பிள்ளைகளுடைய காரியங்கள் சீராகும். நாம் மனைவியை சீர்படுத்துவது பிள்ளைகளையும் சேர்த்து சீர்படுத்தல் அடங்கும். ஏன்னா மனைவி பிள்ளைகளை சீர்படுத்துவார். ஏன்னா அதிகமாக பிள்ளைகள் தன்னுடைய தாயைத்தான் சார்ந்திருப்பார்கள். இதற்கு அடுத்தது, இதை உங்கள் அண்டை வீட்டுக்காரர் மற்றும் உமது நண்பர் ஆகியோரிடம் அழைப்பு பணி செய்வதற்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுல நம்முடைய மனைவி நேரடியாக நம்முடைய கட்டுப்பாட்டில், நம்முடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒருவர். அவரின் நிர்வாகத்தின் கீழ் தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் தாவா மனைவி, அதற்கு பிறகுதான் அண்டை வீட்டார். அதே போல சிறிய தந்தையின் பிள்ளைகளிடம் அழைப்பு பணி செய்வதற்கு முன்பு உங்களது சகோதரரின் பிள்ளைகளிடம் அழைப்பு பணி செய்யுங்கள். இப்போ சரி, மற்றவருடைய பிள்ளைகள்ல யாரை சீர்திருத்தம் செய்வதில் நம்முடைய தாவா ஆரம்பிக்கணும்னு பார்த்தா, அதுல நம்முடைய சிறிய தந்தை, அதாவது நமக்கு அங்கிளாக இருக்கக்கூடியவங்க, அவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை முதலில் நேரடியாக நம்முடைய சகோதரருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் தாவால அதிகமா இருக்கு. அப்ப சீர்திருத்த பணி அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டத்தையும் அடையுது. இதுல ஒரு படிநிலை, அந்த படிநிலைக்கு ஏற்றவாறு நாம் தாவாவை செய்யணும். அதற்கடுத்து நண்பர்களிடம் அழைப்பு பணி செய்வதற்கு முன் உங்களுடைய சிறிய தந்தையின் பிள்ளைகளிடம் அழைப்பு பணி செய்யும். சரி, சிறிய தந்தை பிள்ளைகளுக்கு அழைப்பு பணி செய்வதில்லை, அவர்களை எப்போது முற்படுத்துவது? நம்முடைய நண்பர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அழைப்பு பணி செய்வதற்கு முன்பு நம்முடைய சிறிய தந்தை, நம்முடைய நெருங்கிய சொந்தமா இருக்கக்கூடிய அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்படித்தான் அல்லாஹ்வின் பாதையில் தாவாவை முற்படுத்தும் போது இதுல மிக நெருக்கமானவர்களை முதலில் நாம் முற்படுத்த வேண்டும். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அது யாருக்கு கொடுக்கணுங்கிறது முதல்ல நமக்கு நாமே கொடுக்கணும். அதற்கடுத்து நம்முடைய மனைவிக்கு கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளோட அவங்க முக்கியமானது, மனைவி முக்கியமானது, அவங்களை சீர்திருத்தம். இன்னைக்கு பார்த்தா பெரும்பாலும் கணவராக இருக்கக்கூடியவர் மனைவியின் சீர்திருத்தத்துல கவனம் காட்டுறதில்லை. பிள்ளைகள் மீது சீர்திருத்தத்துல கவனம் காட்டக்கூடிய பலர் மனைவியை கண்டுகொள்ள மாட்டாங்க. அப்போ இதுல உள்ள சிக்கல் என்னன்னு கேட்டா, இந்த தாவாவில் இருக்கிற கோளாறு, பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்களை விட நெருக்கமான முதல் மனைவியா இருக்கக்கூடியவங்க தான்.
அவங்க ஏன்னா நம்மிடம் ஒப்பந்தம் செய்த ஒரு நிக்காஹின் மூலமாக நம்மளுக்கு வந்திருக்கிற துணை, நம்மோட வீட்டுல இன்னும் சில பிள்ளைகளுக்கு நிர்வாகத்தை அதுல கவனம் காட்ட வேண்டிய எல்லா பொறுப்பிலும் நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிய மனைவி தான். ஏன்னா அவங்க தாயாக இருக்கிறாங்க. அப்ப அதுல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதற்கடுத்த பிள்ளைகள். சரி, பிள்ளைகளிலேயே பக்கத்து வீட்டுக்காரோடைய பிள்ளைகளோட நம்முடைய பிள்ளைகள் அப்படி முக்கியத்துவம். நிறைய பக்கத்து வீட்டுக்காரவங்க, நம்முடைய தெருவில் இருக்கக்கூடியவங்க அல்லது நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடியவங்க பலருக்கும் தாவாவில முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா தங்களுடைய சொந்த பிள்ளைகளை கவனிக்க மாட்டாங்க. அப்ப இது எல்லாம் தாவாவில வரக்கூடிய குறைபாடுகள். அதாவது இதனால பாதிக்கப்படுறவர் யாரு? சம்பந்தப்பட்டவர்கள். உங்களது சகோதரர்களின் பிள்ளைகளை விட உதாரணத்துக்கு உங்களது பிள்ளையை முதன்மைப்படுத்த வேண்டும். ஏன் சொல்லப்படுகிறது? நீங்கள் மரணித்து மண்ணுக்கடியில் போன பிறகு உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாரிசாரர்களால் நேரடியாக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள். அப்போ உங்களின் சகோதரர் பிள்ளைகளும் உங்களுக்காக வருத்தப்படலாம், கவலைப்படலாம், துஆ செய்யலாம். ஆனால் அதை விட இது நிலையானதா இருக்கு. ஏன்னா இது நேரடியா ஒருத்தர் தன்னுடைய தந்தைக்காக தாய்க்காக துஆ செய்யக்கூடியவராக இருப்பார். அதற்கும் இதற்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ ஏன் ஒருவர் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை முதன்மைப்படுத்த வேண்டும் தாவாவில, சீர்திருத்தத்துல, அவர்களை தர்பியா செய்யறதுல அப்படின்னா? ஏனென்றால் இந்த பிள்ளைகள் எப்போதும் மறக்கவே மாட்டாங்க தாய் தந்தைங்கிறனால. ஆனா அவங்க அப்படி இல்லை. அவங்க தாய் தந்தை, அவங்களுடைய தாய் தந்தை தான் அவங்க ஞாபகத்தை வைத்துக்க முடியும் துஆ செய்யறதுல. அப்ப இந்த யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குது. அப்போ மற்ற பிள்ளைகள் அதுல விதிவிலக்கு அடைகிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. அப்போ இங்க நம்முடைய பிள்ளைகள் வரும்போது அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது. இவங்களை சீர்திருத்தம் செய்வது அவர்களை சீர்திருத்தம் செய்வதை விட நமக்கு முக்கியமானதாக இருக்குது. ஏனென்றால் இவர்கள் நமக்கு துஆ செய்யக்கூடியவர்கள். நாம் இவர்கள் மீது கடமையில இருக்கிறோம். நம் மீது அவர்களுக்கும் அவர்கள் மீது நமக்கும் உரிமை இருக்கின்றது. அப்போ நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கும் தர்பியா செய்வதில் அவங்க கண்காணிக்கிறதுக்கும், மற்றவருடைய பிள்ளைகள் நம்முடைய சகோதரர்களுடைய மற்றவருடைய அந்த பிள்ளைகளை கண்காணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு நாளில் பல தடவைகள் என்றோ அல்லது அதிகமான சஜிதாக்களில் என்றோ சொல்லலாம் அவர்கள் நமக்கு துஆ செய்யணும். அதாவது நம்முடைய பிள்ளைகள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸை இங்கே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் கபருக்கு போன பிறகும் நமக்கு தொடர்ந்து அல்லாஹ்விடம் அஜ்ர், கூலி கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் அதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறவர்கள் நம்முடைய பிள்ளைகள். இதா மாத்தல் இன்சானு கதஉ அன்ஹு அமல் இல்லா மின் ஸலாஸின். ஒரு மனிதன் இறந்து விட்ட பிறகு அவருடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும். அவருக்கும் அந்த அமல்களுக்கும் தொடர்பு இருக்காது, அவருக்கு நன்மைகள் கிடைக்காது. இல்மின் யுன்தஃபஅ பிஹி. ஆனால் 3 விஷயங்களை தவிர சொல்லும்போது, முதலாவது பயன்பெறப்படக்கூடிய கல்வி. ஒரு இல்ம் கற்றுக்கொண்டோம், அதை கொண்டு மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள், அதை அமல் செய்கிறார்கள். அப்படி என்றால் அதனுடைய நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அவ் சதகத்தின் தஜ்ரீலம், சதகா ஜாரியா, அதாவது நிலையான தர்மம், தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய நன்மைகளை தரக்கூடிய தர்மம். அவ் வலதின் சாலிஹின் யதுஊ லஹு, அல்லது அவருக்காக இறந்த அந்த தன்னுடைய தாய் தந்தைக்காக பிரார்த்தனை துஆ செய்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை, மகன், பிள்ளை. அப்போ இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. தொடர்ச்சியாக நற்கூலியை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமல் என்னன்னு கேட்டால் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துஆ செய்யக்கூடிய நிலை. அது மரணத்துக்கு பிறகு தொடரும். அப்போ மற்ற பிள்ளைகளை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க அவருடைய பிள்ளையைத்தான் இங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 1631வது ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, இன்ன அத்யப மா அகல்தும் மின் கஸ்பிக்கும் வ இன்ன அவுலாதக்கும் மின் கஸ்பிக்கும். நீங்கள் சாப்பிடுவதிலேயே மிக நல்ல உணவு, சிறந்த உணவு உங்களின் சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுவது. நீங்கள் உழைத்து சம்பாதித்த சாப்பாடு தான் நீங்க சாப்பிடுவதில் சிறந்த உணவு, நல்ல உணவு, தூய்மையான உணவு. இன்ன அத்யப, மிகவும் தூய்மையானது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் சம்பாத்தியத்திலிருந்து உள்ளவர்கள் அவர். எப்படி உணவு நீங்கள் சம்பாதித்து சாப்பிட்ற உணவு சிறந்ததோ, அதிலேயே
அதே கேட்டகரியில தான், அதே வகைக்குள்ளதான் உங்க பிள்ளைகளும் ஒரு சம்பாத்தியமாக உங்களுக்கு இருக்கிறாங்க. அப்ப அந்த சம்பாத்தியின் மூலம் இப்ப சாப்பாடு நமக்கு வருமானம் ஈட்டி அதன் மூலமா சமைச்சு அதன் மூலமா பொருள்கள் வாங்கி சாப்பிடுறோம். அது சிறந்தது போல உங்களுடைய சம்பாத்தியத்தில் இன்னொன்றுதான் உங்களுடைய பிள்ளைகள். அப்ப பிள்ளைகள் அதன் மூலமா நீங்க பயனடையணும்னா அந்த பிள்ளைகள் உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளா, சாலிகான பிள்ளைகளாக இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த சாலியான பிள்ளைகளை வளர்ப்பது, அவர்களை தர்பியா செய்வது எவ்வளவு முக்கியமானதுன்னா, நீங்க சம்பாத்தியத்தின் மூலமாக தூய்மையானதை சாப்பிடுவதை போல. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைன் அவுலாதக்கும், நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள் மின் கஸ்பிக்கும், உங்களுடைய சம்பாத்தியத்தில் உள்ளவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களை சம்பாதிக்கணும், சிறந்த குழந்தைகளை சம்பாதிக்கணும், சிறந்த சாலியான பிள்ளைகளை சம்பாதிக்க வேண்டும். அதற்கேற்றவாறு உங்களுடைய வளர்ப்பை பிள்ளைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆக வெளியில தாவா செய்துட்டு பிள்ளைகளை சம்பாதிக்கல, பிள்ளைகளை தர்பியா செய்வதன் மூலமா உங்களுடைய சம்பாத்தியமா அது உங்களுக்கு ஹலாலான சம்பாத்தியமா ஆக்கி கொள்ளல அப்படின்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல 3528வது ஹதீஸாக இடம்பெறுது. இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஷேக் குறிப்பிடுறாங்க, சில தாயிகள், இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யக்கூடிய, ஹுத்பாக்கள் கொடுக்கக்கூடியவர்கள், அதிகமான பேர் என்று கூட சொல்லலாம், அவர்கள் மக்களிடம் தாவாவை செய்வதில் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார்கள், மக்களை தாவாவில் அழைக்கிறாங்க, நிறைய மார்க்க பணிகள்ல ஈடுபடுறாங்க. ஆனால் அவர்களின் மனைவிகளும் அவங்களுடைய பிள்ளைகளும் அவர்களே திருப்தி கொள்ளாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களே திருப்திப்படலை. என்னன்னா, தன்னுடைய மனைவிகள் சரியில்லை, தன்னுடைய பிள்ளைகள் சரியில்லை அப்படிங்கிறதுல அவங்களுக்கே ஒரு அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்திக்கு முக்கியமான காரணம் இவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் குறைவானதாக இருக்கிறது. இந்த தாவா செய்யக்கூடிய தாயிகள் தாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் அவங்க குறைத்து கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வெளியில கொடுத்த அதிகமான நேரங்கள் இவங்களுக்கு கொடுப்பதில், இவங்களை கண்காணிப்பதிலும் குறைவு உள்ளது இருக்குது. அந்த பலவீனத்தின் காரணமாக தங்களுடைய மனைவிகளுடைய அஹ்லாக், ஆதாப், அதாவது அவங்களுடைய குணநலன்கள், அவங்களுடைய ஒழுக்கங்கள், இதுல இருக்கிற பிரச்சனைகளை அவங்க சரி செய்வதில்லை. அதுவர் பிள்ளைகள் விஷயத்திலும் அவர்கள் சரி செய்வதில்லை. மனைவி சரி செய்யப்படாதனால பிள்ளைகளுடைய சீர்கேடும் அங்கே அப்படியே இருந்துகிட்டு இருக்குது, அதை சரி செய்ய முடியறது இல்லை. அப்போ பிள்ளைகள் சரியாகணும் அப்படின்னா முதல்ல மனைவி சரியா, அதாவது தாயாக இருக்கக்கூடியவர் சரியா. அப்ப தாவாவை அந்த மனைவியும் சரியாகணும் அப்படின்னா முதல்ல நாம சரியாகும். நாம சரியில்லாம இருந்துட்டு நாம நினைத்த மாதிரி வாழ்ந்துகிட்டு மனைவிக்கு மட்டும் உபதேசம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது எந்த பலனும் அளிக்காது. என்கிட்ட நாம சரியில்லைங்கிறத பார்க்கும் போதே அவங்க அந்த உபதேசத்தை கூட ஒரு அலட்சியமாக நினைப்பாங்க, ஒரு அர்த்தம் இல்லாத உபதேசமாக நினைப்பாங்க. அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாத நிலை உருவாகும். இதே போலதான் மனைவி சரி செய்யப்படாம இருந்து பிள்ளைகளுக்கு மட்டும் கவனம் கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகள் அவங்க தாயை பார்ப்பாங்க, தாய்க்கும் நாம சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கும் போது அந்த நம்முடைய சொல்லுக்கும் மதிப்பில்லாம போயிடும் அவங்கள்ட்ட. அப்போ இன்னும் சொல்லுவா, அந்த பிள்ளைகள் சீர்திருத்தம் அடையாம இருப்பதற்கு தாயே காரணமா இருப்பா. ஏன் தாய் அதையெல்லாம் சுதந்திரமா விட்டுருவா, தவறுகளை கண்டிக்க மாட்டா, அதை திருத்த மாட்டா, பிள்ளையை கண்காணிக்க மாட்டா. அப்போ இந்த பிரச்சனைகள் என்ன ஆகும், தாயிடம் இருக்கிற அந்த குணநலன்கள், தவறுகள் எல்லாம் பிள்ளைகளிடம் வரும். அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய தவறுகள் நம்முடைய மனைவியிடம் வரும், மனைவியிடம் தவறுகள் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து பிள்ளைகளிடம் வரும், பிள்ளைகளிடமும் தவறுகள் வழிகேடுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியே போகும், அந்த வெளியே போறது பரவ ஆரம்பிக்கும். ஏன்னா இப்படி ஒவ்வொரு வீட்டுல இந்த மாதிரி நிலை இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒட்டுமொத்த சமூகமே நாசமாயிடும். ஆகவேதான் தாவாவில் உள்ள உசூல், அதாவது ஒரு வழிமுறை, மன்ஹஜ் என்னன்னு கேட்டா, அடிப்படை என்னன்னு கேட்டா, தாவாங்கிறது முதல்ல மூன்றாவது மனிதருக்கு அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு கொடுக்கிறதை காட்டிலும் முதலில் நம்மிலிருந்து அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். சீர்திருத்தம் நம்மிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதை கல்வியாளர்கள், அஹ்லுஸ் சுன்னாவுடைய உலமாக்கள் இந்த ஒரு பக்குவத்தை சொல்லிக் கொடுத்திருக்காங்க, இந்த ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுத்திருக்காங்க. இதுல யார் அலட்சியமாக இருக்கிறாரோ அவர் தன்னையும் சீர்திருத்திக் கொள்ளாம, தன்னுடைய குடும்பத்தால, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை சீர்திருத்தாம ஒரு நாசமான ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்வார். அதனால எல்லா முசீபத்துகளும், தொல்லைகளும், துன்பங்களும் அவர் தான் அனுபவிப்பாரே தவிர அதனால அதுல பங்களித்துக் கொள்ள யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத இங்க ஷேக் அவர்கள் உணர்த்துறாங்க நமக்கு.
இஸ்லாமிய வாழ்க்கையிலே மிக அழகான நம்முடைய இஸ்லாம மெருகற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்புறோம். அமல் செய்யணும், நன்மைகள்ல ஆர்வம் காட்டணும், மறுமையின் காரியங்கள்ல நாம முந்தணும், அதற்கு தாமதம் இல்லாமல் அதை செய்வதற்கு முயற்சி செய்யணும். இது எல்லாம் ஒரு பக்கம்னாலும் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய கல்வி, அமல், செயல், இந்த விஷயங்கள்ல நம்முடைய படித்தரம், நம்முடைய லெவல், அதே மாதிரி வலு, நம்ம எவ்வளவு அதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான அஸ்திவாரம், ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது, ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம் இருக்குது, ஃபவுண்டேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டா, தேவையில்லாத விஷயங்களை விட்டு விலகி இருக்கிறது. தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத செயல்பாடுகள், நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள், இதை விட்டு விலகி இருப்பது மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரம். இதைத்தான் இஸ்லாமிய பண்புகள்ல மிக அழகான ஒரு பண்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திர்மிதில 2317வது ஹதீஸ். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனீஹி. ஒரு மனிதர் தனக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டு விடுவது அழகிய முறையில் இஸ்லாமை பின்பற்றுவதில் ஒரு அம்சமாகும். ஒருத்தர் இஸ்லாமை ஃபாலோ பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற அழகு என்னன்னு கேட்டா, முதல்ல அவர் தேவையில்லாத விஷயங்களை குவைட் பண்றது, அதை புறக்கணிப்பது. இது எனக்கு தேவையில்லாது, இதுல என்னுடைய பொறுப்புன்னு ஒன்று இல்லை, இதுல எனக்கு அல்லாஹ் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா இதனுடைய நேரத்தை வீணடிக்கும், என்னுடைய அமல்களை வீணடிக்கும், என்னுடைய இபாதத்துகளை வீணடிக்கும், என்னுடைய சிந்தனையை வீணடிக்கும், என்னை திசை திருப்பி விடும், டைவர்ட் பண்ணி விடும் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்குல்ல, அது ஒரு இஸ்லாமிய அறிவு. அந்த இஸ்லாமிய அறிவை இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு உட்பட்டு, உலமாக்களுடைய அறிவுரைக்கு உட்பட்டு ஒருத்தர் பிரிச்சறிஞ்சு அதை உணரணும், அது அடையாளம் கண்டு கொள்ளணும், எது எது தனக்கு தேவையில்லாது அப்படின்னு. ஃபைலுல் கதீர் அப்படிங்கிற கிதாபுல எழுதப்பட்ட ஒரு முக்கியமான இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை ஷேக் அவர்கள் இங்க குறிப்பிடுறாங்க. ஒருவர் தமக்கு தேவையில்லாததில் ஈடுபாடு காட்டுவது அவர் மோசமான முறையில இஸ்லாமை பின்பற்றுவதாக இருக்கிறது. ஏன்னா அவர் இஸ்லாமை பின்பற்றுகிற பேர்ல தேவையில்லாததெல்லாம் செய்துக்கிட்டு அதையும் இஸ்லாமை போல அவர் உலகத்துக்கு காட்டுறார், அல்ல அதையே இஸ்லாமாகவும் நம்புகிறார். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒருத்தருடைய மோசமான நிலை இஸ்லாம்ல அவருடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா அது என்னன்னா, அவர் தனக்கு தேவையில்லாததெல்லாம் தலை நுழைக்கிறது, மூக்க நுழைக்கிறது. தேவையில்லாதது என்பது பல வகைகளாக உள்ள அவசியமற்ற அனைத்தும் அடங்கும். ஒன்னு ரெண்டுன்னு இல்லை, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அது பல வகைகளாக இருக்கும். அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, அது அவசியம் இல்லாததா இருக்கும். நமக்கு அதுல எந்த அவசியமும் இருக்காது. ஆனா அதுல நாம ஈடுபடுறதும், மற்றவர்களை ஈடுபடுத்துறதும், மற்றவர்களை தூண்டுவதும் ஒரு பெரிய முட்டாள்தனமும் ஒருத்தருடைய இஸ்லாம் சரியில்லைங்கிறதுக்கான அடையாள ஆதாரமாகும். ஒரு மனிதருக்கு அவசியமான விஷயங்கள் என்பவை என்ன? இப்போ ஷேக் குறிப்பிடுறாங்க, அவர் வாழ்வதற்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ரிசுக்கோடு தொடர்புடையதுதான் அவருக்கு அவசியம். என்ன அந்த ரிசுக்கோடு தொடர்புடையது? அவரது பசியை ஆற்றக்கூடிய உணவு, அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர். இது வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லையா? ஏன்னா ரிசுக், இந்த உணவு இல்லாம உயிர் வாழவே முடியாது. இதுதானே ஒரு மனிதருக்கு அவசியமானது, இது அவசியம். அதே மாதிரி இதோடு சேர்த்து இன்னொன்னு அவசியமா இருக்குது வாழ்க்கைக்கு. என்ன அது? ஆடை. ஒருத்தர் தன்னுடைய மானத்தை மறைக்க வேண்டிய ஆடை உடுத்துவது, இது அவசியமானது. அதே மாதிரி அவர் தன்னுடைய கற்பை பேணி காக்கணும், அதுக்கு அவருக்கு எது அவசியமானது? நிக்காஹ், திருமணம். திருமண பந்தம் இல்லாம கற்பை பேணி காக்க முடியாது. அப்போ அவருக்கு உணவு அவசியம், நீர் அவசியம், உடை அவசியம், அவருக்கு துணை அவசியம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய கற்பை பாதுகாக்கணும்னா துணை இருக்க வேண்டும், இது அவசியம். இது எல்லாமே இந்த அவசியத்துல அடக்கும். இந்த அத்தியாவசிய தேவை நிறைவு செய்யும் அளவுதான் ஒருத்தருக்கு அவசியம். இது அத்தியாவசியமான தேவை. இதுக்கு எவ்வளவு இருந்தா அவர் அதை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமோ அதுதான் அவருக்கு அவசியத்துடைய அளவு, லிமிட் அவருக்கு இது. அப்போ இவ்வளவுதான் சாப்பிடணுங்கிற ஒரு அளவு இருக்குன்னா அவருடைய உடம்புக்கு தேவையான அளவுக்கு அவர் சாப்பிடுவார். சரியா? தாகம் தீர்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்க போறார்.
அவர் உடுத்துறதும் அவருடைய மானத்தை மறைக்கிறதுக்கும் அவரை அழகுபடுத்திக் கொள்வதற்கு அவசியமான ஒரு அளவுக்கு அவர் அழகுபடுத்திக்குவார். அதற்கு ஆடை தேவை. அவருடைய கருப்பை பாதுகாக்க அவருக்கு ஒரு நல்ல துணை இருக்கும். இது அவசியம். அப்ப இந்த அளவுன்னு ஒண்ணு இருக்குது. இதுல கூடுதலாக இந்த இன்பத்தை, அதாவது உணவு, உடை, நீர், துணை, இதுல ஒருத்தர் தன்னுடைய கூடுதலாக இன்பத்துக்காக சுகத்துக்காக எடுத்துக்கொள்ற, அதாவது தன்னுடைய அளவை மீறி எடுத்துக்கொள்கிற எல்லாமே அவசியம் இல்லாதவை. அவசியம் இல்லாம இருந்தோம் அவர் கூடுதலாக தேடுறார். அது உணவுக்காக, உணவு போதுமானதா இருக்கு, அந்த வருமானத்தை என்ன தேடுறார், கூடுதலா தேடிக்கொண்டே போறார். இப்போ இதுல தன்னுடைய தேவையை தாண்டி அவரு கூடுதலா போகும்போது அந்த சுகத்துக்காக வாழ ஆரம்பிக்கும் போது, அந்த சுகத்தை தேடி அதை கொண்டு வரக்கூடிய செல்வத்துக்காக அவர் போராடும் போது அவர் என்ன செய்யறாரு, அவர் அதிகத்தை அந்த கூடுதலுக்காக அவர் அவசியத்தை தாண்டி, அளவை தாண்டி, மிகுதியாக அதனுடைய வரம்பை தாண்டி போறாரு. அதே போல ஒருவருடைய மறுமை வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக உள்ளவையும் அவசியமானவை. இப்ப இந்த உலக வாழ்க்கைக்கு அவசியமானவை தான் உணவு, நீர், உடை, துணை, இதெல்லாம். மறுமை வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் சில இருக்குது, அதுவும் அவசியமானதுதான். அதை நம்ம அவசியமற்றதை நினைக்க முடியாது இல்லையா? அதைத்தான் இஸ்லாம், ஈமான், இஹ்சானுடைய 3 அம்சங்களாக சொல்லப்பட்டுகிறது. இஸ்லாமுடைய தீனுடைய 3 படிநிலைகள். முதல் ஈமான், அதாவது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மறைவான விஷயங்கள் பற்றிய விஷயங்கள். அடுத்து இஸ்லாம், அது நம்முடைய செயல்களாக வெளிப்படக்கூடிய விஷயங்கள், தொழுகை, நோன்பு, செயல்களாக ஹலால் ஹராம் சட்டங்களை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் இஸ்லாமில் உள்ள சட்டங்கள், அதை செயல்படுத்துறது. இஹ்சான், இது எல்லாத்தையும் அல்லாஹ்வின் முகத்திற்கா அவனை பார்ப்பதை போல, அல்லது அவன் நம்மை பார்க்கிறாங்கிற எண்ணத்தோடு, கண்காணிப்பு உணர்வோடு, அவனுக்கு பயந்து உண்மையாக இஹ்லாஸோடு செய்யணும். இதுதான் இஹ்சான். அப்ப இதுதான் மறுமை வாழ்க்கை கூட வரப்போகுது. ஈமானும் இஸ்லாம் இஹ்சானும் தான் மறுமைக்கு வரப்போகுது. இந்த உலகத்துல அவசியமானதுன்னா அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு அன்னைக்கு தேவை, உடம்புக்கு ஆரோக்கியம், சாப்பிட்டோமா அப்புறம் கழிவா வெளியேறும், ஆடை உடுத்தணும் அப்புறம் கழட்டணும், அது அழுக்கு, அது துவைச்சு போடுவோம், திரும்ப நம்ம மானத்தை மறைக்க உடுத்துவோம். இது துணை, அவங்க நம்மோடு சேர்ந்து வாழ்வாங்க, நாம் அவங்களோட சேர்ந்து வாழ்வோம். இதன் மூலமா ஒருவருக்கு ஒரு உதவி கொள்வோம். அப்போ இது தவிர்க்க முடியாது, இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஏன்னா இஸ்லாம் துறவரத்தை ஆதரிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அத்தனையும் துறந்து விடு, பசியாகவே இரு, அதன் மூலமா தவம் கெட, அல்லது பிரம்மச்சாரியம் போ, பெண் ஆசை திறந்து விடு, அல்லது ஒரு 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 ஆண் துணை வேண்டுங்கிறது திறந்து விடு, கன்னியாஸ்திரியா ஆகிவிடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது அவசியமானதை வேண்டாம்னு சொல்றது ஒரு முட்டாள்தனம். இது தேவை, வாழ்ந்துதான் ஆகணும். மனுஷன்னா சாப்பிட்டாகணும், குடிச்சாகணும், தூங்கி ஆகணும், துணையோடு இருந்தாகணும். இது ஒரு அவசியமான தேவை இல்லையா? அப்போ ஒரு சக்தி இருக்குது, அந்த அவசியத்தை அடைய வேண்டிய தேவை இருக்குன்னா அவர் அந்த தேவை பூர்த்தி செய்யற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறாருன்னா அதுல அவர் மேல் குற்றமாகாது. அது சிறந்ததும் கூட. அவர் தேவையில்லாத வேலையை செய்யல. அதே மாதிரி மறுமையின் விஷயம், மறுமையில நிச்சயமா அவரு நாளைக்கு ஈமான் உடல் இல்லாம போனா ஒரு காலம் சொர்க்கம் போக முடியாது. இஸ்லாமை செயல்படுத்தல, அமல் இல்ல, ஹலால் ஹராம பொருட்படுத்தாம பாவமாக நரகத்து போயிடுவார். இஹ்சான் இருந்தாலும் அல்லாஹ் கபூலே செய்வான். ஏன்னா இஹ்சான்ங்கிறது இஹ்லாஸுடைய உச்சம், இஹ்லாஸுடைய உயிர் இஹ்சான் தான். அல்லாஹ் பார்க்கறாங்கிற எண்ணத்துல அவனுடைய திருப்திக்காக வாழ்வது. அப்போ இது எல்லாமே மறுமையின் அவசியம். ஏன்னா நமக்கு 2 உலகம் இருக்குது, இந்த உலகம் ஒண்ணு, மறுமையின். மறுமைக்கும் நமக்கு தேவையானதை தேடித்தான் எடுத்துக்கணும் இங்கேயே. ஏன்னா நம்ம மறுமையில போய் ஈமான் கொண்டு மறுமையில இஸ்லாம் படி வாழ்ந்து மறுமையில இஹ்சானோட வாழ்ந்து சொர்க்கம் போக முடியாது. மறுமையில அந்த வாய்ப்பு இல்லை, இந்த பூமியில மட்டும்தான் அந்த வாய்ப்பு. அப்ப இதுவும் தேவையானதுல வரும். இவற்றின்படி செயல்படுவதன் மூலம் மனிதன் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும், எல்லாவித தீங்குகள் மற்றும் சச்சரவுகளில் இருந்தும் பாதுகாப்பு பெறுவான். சரி, இதே ஒரு மனிதன் பற்றி பிடித்துக் கொண்டான், இந்த லிமிட், இந்த வரம்புக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை அமல்படுத்தி கொண்டான், இதற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய செயல்களை சீர்படுத்தினான் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகத்துடைய மறுமையுடைய தீங்குகள், ஆபத்துகள் எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பா இருப்பான். இதுதான் இஸ்லாமை அழகிய முறையில் பின்பற்றுவது. இஸ்லாமை பின்பற்றுறது எப்படின்னா இதுதான். இந்த அடிப்படையை புரியாம ஒருத்தர் இஸ்லாமை பின்பற்றுறாருன்னு நீங்க, அவர் என்ன செய்வார், குழப்பத்துக்குள்ளவர். அவசியமற்ற விஷயங்களை எல்லாம் செய்துக்கிட்டு அவர் என்ன, நான் இஸ்லாம்ல சிறந்த விஷயத்தை செய்துட்டு இருக்கேன். அவருக்கு அதுல பொறுப்பே இருக்காது, அதுல அவருக்கு சம்பந்தப்படாது. ஆனா தேவையில்லாத விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிக்கிட்டு அவர் என்ன செய்வார், ஒரு சம்பந்தம் இல்லாம இறங்குவார். அவருக்கு கடமை இருக்காது.
திடீர்னு ஜிஹாதுன்னு பேசுவார், திடீர்னு ஹிலாபத்தை உண்டு பண்ணுன்னு பேசுவார், திடீர்னு பார்த்தா லோக்கல் அரசியல் செய்வார், திடீர்னு பார்த்தா என்னென்னவோ செய்துட்டே இருப்பார். அது எதுவுமே அவருக்கு அவசியமற்றது, அவருடைய பொறுப்பிலும் வராதது. அல்லாஹ் அது அதை குறித்து கேள்வி கேட்க போறது இல்லை. ஏன்னா அது கட்டாய கடமையாக அல்லாஹ் அவர் மீது விதிக்கல. அது எப்போது கட்டாய கடமையாகுமோ அப்போதுதான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ் கடமையாக்குவான். அப்படி இருக்கும்போது இந்த கடமை இல்லாத ஒன்றை செய்யறதே அவசியம் இல்லாத ஒன்றை செய்யறது, அது தனக்கு அதுல சம்பந்தம் இல்லாத ஒன்றை எடுத்து பேசுறதும் செய்யறதுமே அது குழப்பத்தை தான் விளைவிக்கும். அவருடைய இஸ்லாம் நல்ல அழகான இஸ்லாம் இல்ல, ஒரு மோசமான இஸ்லாம். அவரிடம் இருக்கக்கூடிய பண்புகள் இஸ்லாமிய பண்புகளா இல்ல, மோசமான பண்புகளா இருக்குது. உண்மையான தக்குவா பாவங்களிலிருந்து தூரமாக இருத்தல் ஆகியவற்றின் நிலை இதுதான். எது ஒருத்தர் இஸ்லாம தனக்கு தேவையில்லாத விட்டு விலகி இருந்து பின்பற்றுவது இருக்குதே, அதுதான் ஒருத்தருடைய தக்குவா உண்மையாக இருக்கிறக்கும் பாவங்களை விட்டு அவர் தூரமா இருக்கிறதுக்கு வழியாக இருக்குது. மற்ற விஷயங்களில் சிரமம் எடுத்துக்கொண்டு அவற்றை பின்பற்றி போனார், ஒவ்வொன்றிலும் எல்லாமே நான் செய்யணும் நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எல்லாத்துலயுமே இறங்கி போனா, ஒருவர் தமது ஈடு செய்ய முடியாத விலை மதிப்பில்லாத நேரத்தை தாம் படைக்கப்பட்ட நோக்கத்திற்காக செலவழிக்காமல் வேறு நோக்கத்திற்காக வீணடித்து விடுவார். அதுதான் நடக்கும். அப்ப அவர் தன்னுடைய தனிப்பட்ட நப்சுக்கு தேவையான இபாதாவை, தன்னுடைய ரூஹுக்கு தேவையான இபாதாவை, வாழ்க்கையை, இஸ்லாம பின்பற்றாம யார் யாருக்கோ வாழ்ந்துட்டு இருப்பாரு. கடைசியில பார்த்தா தன்னுடைய நேரத்தை எல்லாம் இதுல வீணடித்து விடுவார். எனவேதான் தனது இரட்சகனுக்கு நெருக்கமாவதையோ தனது இரட்சகன் தனக்கு நெருக்கமாவதையோ மனதில் கொண்டு வணங்குபவர் தான் இஸ்லாமை அழகிய முறையில் பின்பற்றுகிறவர். அல்லாவை தான் நெருங்கணும், அல்லாவுடைய நெருக்கம் தனக்கு கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காக இஸ்லாமை பின்பற்றணும். அந்த இபாதத்துடைய நோக்கோடு ஒருத்தர் வாழ்ந்தால் அவர்தான் உண்மையிலேயே அழகான இஸ்லாமை பின்பற்றுகிறார். அவருடைய வாழ்க்கை அழகா இருக்கும், அதுல ஒரு நேர்த்தி இருக்கும், அதுல ஒரு ஒழுங்கு இருக்கும். அவருடைய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையில ஒரு சிறந்த ஆலிமுடைய வாழ்க்கைக்கு ஒப்பாக இருக்கும். ஆலிம் எப்படி அவருடைய லிமிட், அவருடைய வரம்புகளை அறிஞ்சு அவர் என்னென்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு அறிஞ்சு செய்யறாரோ அது போல இவர் செய்வார். ஏன்னா இவருக்கு இஸ்லாமுடைய அவருடைய உயிரோட்டம் புரிஞ்சிருச்சு. என்னன்னா, முதல்ல அவசியம் இல்லாத தேவையில்லாத நம்முடைய வரம்பை தாண்டிய விஷயங்கள்ல தலையிடக்கூடாது, பேசக்கூடாது. அதுல நாம் போய் மூழ்குவதும் அதுல இறங்குவதும் நம்முடைய நேரங்களை வீணடிக்கும், நம்முடைய இபாதத்தை வீணடிக்கும், நம் படைக்கப்பட்ட நோக்கத்தை வீணடிக்கிறோம் அப்படிங்கிற அறிவு அவருக்கு இருக்கு. ஆலிமுக்கு இருக்கிற அறிவு ஆலிம்களிடமிருந்து இவருக்கு கிடைச்சிருக்கும். அவர் அதன் மூலமாக இஸ்லாமை அவர் பின்பற்றுவார். இன்னும் ஃபைதுல் கதீர்ல குறிப்பிடப்படுது, ஒரு அடியார் கற்றுக்கொள்ள தேவையில்லாத விஷயங்களில் கற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவதே மிக முக்கியம் என்ற நிலையில் அவர் அந்த முக்கியமில்லாத கல்விகளை விட்டுவிட வேண்டும். அவருக்கு தேவை இருக்காது, அவர் தேவையில்லாத கல்விகளை தேடிக்கொள்ளக்கூடாது. அவருக்கு அந்த விஷயத்துல கல்வி தேவைப்படாது, அது அமல் செய்யவும் போறதில்லை. ஆனா அதை பற்றிய கல்விகளை எல்லாம் தேடிக்கொண்டு தேவையே இல்லைன்னு இருந்தோம் கூடுதலா கற்றுக்கொண்டே இருக்கு. அது அவருக்கு பயனளிக்கக்கூடியது இல்லை, அது அவருக்கு தேவையில்லை, அவருடைய ஃபீல்டே அது இல்லை. ஆனாலும் இந்த மாதிரி கற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவதே மிக முக்கியம் என்ற நிலையில் உள்ள முக்கியமில்லாத கல்விகள்லாம் இதுல வரும். எதுல தனக்கு தேவையில்லாத விட்டுவிட வேண்டும், அது இஸ்லாமில் சிறந்ததுங்கிற பண்புல கல்வியும் வரும். ஏன்னா ஒருத்தர் தனக்கு தேவையில்லாத ஏன் கற்றுக்கொள்ளணும், ஏன் தெரிந்து கொள்ளணும்? அவர் கட்டாயமான கல்வியா, ஃபர்து ஐனான கல்வியா, அதை கற்றுக்கொள்ளலாம். அவருடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய, அவர் அமல் செய்யக்கூடிய குர்ஆனுடைய கல்வி ஏன் கற்றுக்கொள்ளணும்? குர்ஆன் ஓதணும், படித்துக் கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும், அதன்படி வாழணும். சுன்னாவை ஏன் தெரிந்து கொள்ளணும்? அப்பதான் பின்பற்ற முடியும், நபியை போல வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும். இது ஒவ்வொருத்தருக்கும் அமல் செய்வதற்கு தேவையான கல்வி. ஆனா ஒருத்தருக்கு அந்த கல்வி அவருக்கு தேவைப்படாது, அந்த மாதிரி சூழ்நிலை அவருக்கு இருக்காது, அதை பற்றி சட்டமே அவருக்கு தேவைப்படாது, அவரையும் கற்றுக்கொள்ளணும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு, ஒரு சிறிய இன்னும் பாலிய வயதையே அடையாத பாலிகாகாத ஒரு சிறுவனுக்கு அல்லது சிறுமிக்கு திருமணத்தை பற்றி சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? கணவன் மனைவி உறவை பத்தி எல்லாம் சட்டம் தெரியணுமா? எது அதுல கூடும் கூடாது தெரிஞ்சிருக்கணுமா? அது அவனுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஒருத்தர் மிகவும் கஷ்டத்துல வறுமையில உழந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு ஜக்காத்துடைய எல்லா சட்டத்திட்டமும் தெரிஞ்சிருக்கணுமா? அவருக்கு அப்ப தேவைப்படாது. ஜக்காத்துடைய சட்டங்கள், யாருக்கு எவ்வளவு கொடுக்கப்படணும், எதுல ஜக்காத் கடமையா இருக்கு, எல்லாமே அவர் தேவைப்படாது. அவர் செல்வத்தை தேட வேண்டிய கட்டாயம், தேடி தேடி தேட தேட அவருக்கு செல்வம் வருதுன்னா அப்ப தனக்கு அதுல உள்ள எல்லா சட்டமும் தெரியும். ஒருத்தருக்கு சொத்தே இல்லை,
அவர் பாகப்பிரிவினை சட்டம் தெரிஞ்சிருக்கணுமா? அவருக்கும் இல்லை, அவரை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இல்லைன்னு வைங்களேன். தனக்கு எவ்வளவு பாகப்பிரிவினை உண்டு அது எல்லாமே சட்டம் தெரிஞ்சு அவர் எல்லாத்தையும் அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணுமா? தேவையில்லை, தேவைப்படாதது. அப்போ தேவையில்லாத விஷயங்களை பற்றிய கல்வி கூட ஒரு கட்டத்தில் ஒருத்தருடைய இஸ்லாமை கெடுக்கக்கூடியது. அவர் நோக்கம், அவருடைய சரியான இலக்கு திசை மாறி போயிடும். இதனால் நேரத்தை ஒரு வீணடிச்சிருவார். அதுதான் இங்க பிரச்சனை. தனக்கு நன்மையாக அமையக்கூடிய கல்வியை விட்டுவிட்டு பிறருக்கு நன்மையாக அமைவதை கற்பதில் ஈடுபடுவது இதற்கு உதாரணமாக சொல்லலாம். சிலர் என்ன செய்வாங்க, பலர்ட்டையும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கேங்கிற காட்டுறக்காவே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. இப்படி சில கேரக்டர் இருக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரியலன்னு சொல்றது அது என்னவோ அவங்களுக்கு பெரிய அவமானமா நினைப்பாங்க. எல்லாத்துலயும் தான் தெரிஞ்சவனா இருக்கணும். எல்லா துறையில எதை பத்தி அவன்கிட்ட பேசினாலும் அவன் ஃபிங்கர் டிப்ல அவன் ஜெனரல் நாலேஜோட பேசுவான். அவன் அதுல ஜீனியஸ், தான் ஜீனியஸ் பேர் வாங்குறதுக்காக தனக்கு தேவையே இல்லாத கல்வியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை தம்பட்டம் அடிப்பான். எதை பத்தி கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவேன். எனக்கு அது தெரியும், இது தெரியும், இது தெரியும், அது தெரியும். உண்மையில அவருக்கு எந்த நன்மை இருக்கு? ஏன்னா அவருக்கே முதல்ல பயனளிக்காது. அவருக்கு இப்ப பயனளிக்கிறது என்னன்னு கேட்டா தம்பட்டம் அடிக்கிறது. தம்பட்டம் அடிக்கிறதுக்கு, பெருமை அடிக்கிறதுக்கு கல்வினா அந்த கல்வி நாசமா போன கல்வி. ஏன்னா ஒரு மனிதனை வழிகெடுக்குது. சைத்தான் அப்படிதான் வழிகட்டான். அவன் தன்னுடைய அறிவை கொண்டு தம்பட்டம் அடிச்சுதான் வழிகட்டான். அப்போ தனக்கு இந்த கல்வியால தான் என்ன பயனடை போறோம், தான் அமல் செய்யறதுக்கு என்ன தேவை இருக்கு? உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு உலக கல்வியே இருந்தாலும் அவருடைய தொழில் அல்லது வருமானம், அவர் ஒரு விஷயத்துல அதற்கான ஒரு துறை சார்ந்த கல்வியை தான் எந்த ஃபீல்டுல படிச்சுக்கிட்டா அதுல தான் இன்னும் கொஞ்சம் தன்னை ஷார்ப் ஆக்கி கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறக்காக ஒரு கல்வி தேடுறது பிரச்சனை. ஆனா அவருக்கும் ஒரு தொழிலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத ஒன்றுதான். ஆனா சம்பந்தம் இல்லாத ஒன்றுல அவர் எல்லாம் எதையோ பற்றி தெரிஞ்சிருந்து அவருக்கு என்ன நன்மை? அப்ப நேரத்தை வீணடிக்கிறார் தானே அவருடைய டைம் வேஸ்ட். அப்போ அது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு நல்ல இஸ்லாமிய பண்புள்ள முஸ்லீம் இப்படிப்பட்ட ஒரு முட்டாளாக இருக்க மாட்டான். இது ஒரு முட்டாள்தனம். இது ஒரு விதமான மனநோய். அதாவது பெருமைக்காகவும் தற்பெருமைக்காகவும் பந்தா காட்டுறதுக்காகவும் தனக்கு எல்லாம் தெரியும் காட்டுறதுக்காகவும் இந்த நோயோடு ஒருவர் அலைவது இருக்குது. அது அல்லாஹ்விட ஒருத்தர் பணிவில்லாம இருக்கிறதுக்கும் இந்த உலகத்தையே நோக்கி இந்த உலகத்தை அறியறதுலேயே தன்னை ஆக்கிக்கிறதுலாம் ஆகும். உலகத்தின் ஆசாபாசங்களை அறிகிறதும், ஏதோ உலகத்தை பற்றி நிறைய தெரிய ஒரு மறுமையில் அந்தஸ்து கூடுங்கிற மாதிரி ஒரு நிலையில அவர் போகிறது. இதெல்லாம் தேவையில்லாத கல்வி. பிறருக்கு நன்மையே இருந்தாலும் அதுல முதல்ல தன்னுடைய நன்மையை ஒருத்தர் பார்க்கணும். அத்தகைய கல்விக்கு உதாரணம் தர்க்க கல்வி. மற்றவரிடம் நன்மையை அடைவதற்காக, மற்றவர்களை கற்றுக் கொடுப்பதற்காக, இப்படி சில நேரங்கள்ல லாஜிக் நாலேஜ், இதை பற்றி தர்க்க கல்வி, மன்திக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதை கற்பதில் ஈடுபடுவர் மக்களுக்கு பயனுள்ள காரியமாற்ற வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம் என்று தனது செய்ய நியாயப்படுத்தி கூறுவார். நிறைய பேர் இந்த லாஜிக்கல் சில விஷயங்களை பற்றி, லாஜிக்கை பற்றி கல்விகளை படிச்சுக்கிட்டு அதனுடைய உசூல்கள் அதை பற்றி நிறைய அதில் டீப்பா உள்ள போறது காரணம் மக்களுக்கு நான் நல்ல விஷயங்களை சொல்லணும், பயனளிக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நியாயப்படுத்துவாங்க. அவர் உண்மையானவராக இருந்திருந்தால் தன்னையும் தன் இதயத்தையும் சீர்படுத்தக்கூடிய கல்வியை கற்பதில் ஈடுபட ஆரம்பித்திருப்பார். உண்மையிலே அவர் அதுதான் ஜனம் முதல்ல தன்னையும் மற்றவர்களையும் சீர்படுத்தக்கூடிய தஸ்கியாவுடைய கல்வி, தர்பியாவுடைய கல்வி, தஸ்பியா, குர்ஆன் சுன்னாவுடைய சரியான ஆதாரங்கள் அடிப்படையில அறியக்கூடிய கல்வி, இதிலைத்தான் அவர் நேரம் செலவழித்திருக்கணும். அப்போதான் அதன் மூலம் அவர் பொறாமை, முகஸ்துதி, பெருமை, அகம்பாவம், தன்னை போன்றவர்களை விட தாம் மேலோங்கி இருக்க வேண்டுங்கிற ஆசை, ஆதிக்கம் செலுத்த வேண்டும், தன்னை ஒரு டாமினேட் பர்சனா காட்டிக்கொள்ள வேண்டும்ங்கிற விருப்பம், இந்த எல்லா அழிவுகள், பழிப்புகள், இந்த கெட்ட குணங்கள் இதையெல்லாம் விட்டு அவர் வெளியேறலாம். அது இஸ்லாமிய கல்வியை கொண்டுதான், சரியான அவருக்கு தேவையான அஹ்லாக் சம்பந்தம், ஆதாப் சம்பந்தமா, அகீதா சம்பந்தமான கல்வியால் தான் இது முடியும். இவ்வாறெல்லாம் கருத்துக்கள் நிறைந்துள்ளதா அறிஞர்கள் இந்த நபிமொழி, அதாவது இப்ப நான் படிச்ச ஒருவருடைய இஸ்லாமில் மிகச்சிறந்த அழகிய இஸ்லாம் என்னன்னு கேட்டா தனக்கு தேவையில்லாததை விட்டு விடுவது இந்த ஹதீஸ இஸ்லாமுடைய கால் பகுதி ஆகும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இஸ்லாம 4 பகுதி ஆக்குனா அதுல கால்வாசி இந்த ஹதீஸ்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில அறிஞர் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்லாமுடைய ஒரு பாதின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதாவது இஸ்லாம 2 பாதி ஆக்குனா இந்த ஹதீஸ் மட்டும் ஒருத்தருடைய இஸ்லாமுக்கு ஒரு பாதி, இன்னொரு பாதி தான் மற்றது எல்லாமே வந்துடும். ஏன்னா அதெல்லாம் அமல். இது ஒரு அமலை செய்யாம விடுவது. ஏன் அந்த செயலை விட்டு விடுறாருன்னா இது தனக்கு நன்மை அளிக்காதது அப்படிங்கறதுக்காக, தன்னுடைய ஈமானையோ தன்னுடைய துன்யாவுடைய வாழ்க்கையோ ஆகிரத்துடைய வாழ்க்கையோ இது உயர்த்தாது அப்படிங்கறதுக்காக விட்டு விடுகிறார். அப்போ அது பாதி. அமல் செய்வது துன்யாவிலே ஆகிரத்தும் அல்லாவோட அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது, அது நல்ல அமல் செய்யறது, அது பாதி. இன்னும் சிலர் இஸ்லாமுடைய முழு பகுதி இதுலதான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உலமாக்கள் சொன்னாங்க இதுதான் முழுக்க இஸ்லாம். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூல்லா. இஸ்லாமுடைய ஒரு மனிதனுடைய இஸ்லாமிலேயே சிறந்தது ஹுஸ்னு, அழகு அப்படின்னா அது தர்குஹு மா லா யஅனீஹி, தனக்கு தேவையில்லாத விட்டு விடுவது அப்படிங்கன்னா அதுதான் இஸ்லாம்னே சொல்லி இருக்கிறாங்க. அப்ப தேவையில்லாத விட்டு விட்டா தேவையானது மட்டும் தான் செய்ய போறாரு. அப்ப இஸ்லாம்ங்கிறது அதுதானே, வேற ஒண்ணும் இல்லையே. இஸ்லாம்ங்கிறது என்ன, ஒருத்தர் தனக்கு தேவையானது செய்யறது. தேவையானதுன்னா அல்லாஹ்வுக்கும் நபிக்கும் மார்க்கத்திற்கும் உட்பட்ட அந்த சட்டங்களுக்கு உட்பட்ட விஷயங்களை செய்யறது. அப்ப அதை மட்டும் அவர் செய்ய போறாரு. மத்தது என்ன செய்வாரு, மத்தத செய்ய மாட்டாரு. ஏன் செய்ய மாட்டார், அதை விட்டு விடுவார். அப்ப அப்படின்னா என்ன, அதுதான் இஸ்லாம். அப்ப இஸ்லாமுடைய முழு பகுதி இதுதான் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் ஃபைதுல் கதீர் கிதாப்ல சொல்லப்பட்டிருக்கிறத ஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா இங்க மேற்கோள் காட்டுறாங்க. அப்படி சொல்றாங்க, இஸ்லாம் என்பது செய்வது செய்யாமல் விடுவது, இந்த 2ல் தான் உள்ளடக்கி இருக்கு. இஸ்லாம்னா என்னன்னா செய்யாதே, இதுலதான் இருக்குது. அப்போ செய் அப்படிங்கிறது நல்ல அமல குறிக்கும், செய்யாமல் விட்டுவிடு அப்படிங்கிறது தீயதை குறிக்கும். அந்த தீயதுலயும் பாவத்தை மட்டும் குறிக்காது, தேவையில்லாதது செய்யக்கூடாது, ஏன்னா அது பாவத்திற்கு வழிவகுத்தரலாம். அப்படிங்கிறனால விட்டு விடுவதும் இருக்குது அது. எனவே ஒருவர் தமக்கு தேவையில்லாத முக்கியம் இல்லாத பயன் தராத ஒவ்வொன்றை விட்டு விடுவது இஸ்லாமிய அழகிய முறையில் பின்பற்றுவதாக அமையும். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்ல வாய்ந்த தூண்டுதலினால்தான் ஒருவர் இவ்வாறு செயல்படுத்துவார். அப்போ ஒருத்தர் எப்ப இதெல்லாம் விட்டுறலாம் நினைப்பாருன்னா, முக்கியமானதெல்லாம் இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் செய்யணுமே, அப்புறம் இதுக்கு இதெல்லாம் செய்து. அப்ப இது இன்னொரு பக்கம் எதை தூண்டுதுன்னா, முக்கியமானதைத்தான் செய்யணுங்கிறத இந்த ஹதீஸ் வலியுறுத்துது. எது முக்கியமானதோ அதை செய்யுங்கன்னு. இந்த ஒரு ஹதீஸ் இதை பற்றி பிடிச்சாலே உலகத்துடைய எல்லா காரியங்களும் சீராயும், ஒவ்வொருத்தருடைய காரியங்களும் சீராயும். அப்போ முக்கியமானது செய்யணும் ஒரு அரசியல்வாதி நினைக்கிறார், எது முக்கியமானதோ அதுதான் செய்யணும். அப்படின்னா என்ன, முக்கியமானது அல்லாஹ் சொன்னது, கட்டளையிட்டு, நபி கட்டளையிட்டு, இதுதானே முக்கியமானது. அதை மட்டும்தான் அவர் செய்யறாரு நீங்க. அப்போ ஒரு நாடே சீர்திருந்தும். இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி செய்யறதுல நிறைய விஷயம் முக்கியம் இல்லாது, அந்த விட்டுவிட வேண்டுங்கிற விஷயங்களை எல்லாம் செய்துகிட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு மனிதர்கள். அதுல நிறைய அரசியல்வாதிகள் தலைவர்களா இருக்கிறவங்க செய்யறாங்க இல்லையா. அப்ப என்ன ஆகுது, அதனால ஒரு இஸ்லாம் கெட்டு போயிருக்கு, மக்கள் கெட்டு போறாங்க, இஸ்லாமிய வாழ்க்கை நாசமாகும். இதைத்தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரிதான் ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு கணவர் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் விட்டு விட வேண்டுங்கிற காரியங்களே செய்துட்டு இருந்தாலும் என்ன ஆகும், அப்ப முக்கியமானதெல்லாம் விட்டுவிட்டு இருப்பாங்க, முக்கியம் இல்லாததெல்லாம் செய்துகிட்டு இருப்பாங்க. இந்த குழப்பங்கள் பரவிடும். ஒரு மனிதர் அவருக்கு அவசியமானதை செய்வது அவர் அழகிய முறையில் இஸ்லாமை பின்பற்றுவதில் ஒரு அம்சமாகும் என்ற கருத்தாகும். அவருக்கு அவசியமானதாகவும் முக்கியமானதாக இருக்கின்ற காரியம் பல படித்தரங்களில் தகுதிகளிலும் இருக்கும், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும், குவாலிட்டிஸ் இருக்கும். உறுதியான கொள்கை, உறுதியான அக்கீதா, மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வது, நற்செயல்களில் போட்டி போடுவது அதுல அடங்கும். சரி, முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது என்ன, முதல்ல அக்கீதா, சரியான சஹீஹான உறுதியான அக்கீதா, இஸ்லாமிய கல்வியின் அக்கீதா. அடுத்தது மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்ற விஷயங்கள்ல உள்ளது அதெல்லாம். அடுத்தது அமல்கள்ல, சாலிஹான அமல்கள்ல போட்டியிடக்கூடியது, இதெல்லாம் முக்கியமானது. இவ்வாறு செயல்படுவதன் மூலம் கட்டளையிடப்பட்ட ஒவ்வொன்றையும் செய்வதற்கும் தடுக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் விடுவதற்கும் முயற்சி செய்தவராக ஒரு முஸ்லீம் இருப்பார். அப்ப என்ன ஆகும், முஸ்லீம் கட்டளையிட்டதெல்லாம் செய்யணும், அல்லாஹ் தடுத்தர்களை விட்டுடணும் அப்படிங்கிறதுல இதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாம். இஸ்லாமிய வாழ்க்கைங்கிறது என்னங்க அப்படின்னா, அல்லாஹ் கட்டளையிட்ட முக்கியமான ஒவ்வொன்றையும் செயல்படணும். ஏன்னா அல்லாஹ் கட்டளையிட்டதுல முக்கியமானது, அல்லாஹ் தடுத்திருக்கல விட்டுறணும், அதெல்லாம் தேவையில்லாது விலகிடணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாம்.
இதை செயல்படுத்தும் அளவை பொறுத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அடியானின் அந்தஸ்து இருக்கும். அல்லாஹ்வின் அந்தஸ்து. அப்போ ஒரு அடியான் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவருடைய அந்தஸ்து அல்லாஹ்வோட எப்படி உயருது, எந்த நிலையில இருக்குது அப்படின்னா, அவர் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துறதிலும் அல்லாஹ் தடுத்தது விட்டு விலகி அதை விட்டு விடுவதிலும் உள்ளதான் இந்த விஷயம் இருக்குது. இந்த அடிப்படை இருக்குது. இந்த ரெண்டு அடிப்படை, இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டில இருந்து ஏராளமான அடிப்படைகளை நம்ம சிந்திச்சு எடுக்க முடியும். நிறைய சட்டங்கள் எடுக்க முடியும். அதாவது நமக்கு அவசியமானது எதுவோ அதனை கல்வி அறிவின் மூலமே புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளும். அது ஒரு அடிப்படை. அவசியமானதுங்கிறது எது முடிவு செய்யும்? மார்க்க அறிவு. அது இருந்தாதான் இது அவசியமா இல்லையாங்கிறது தெரியும். அதாவது உலமாவிடம் சரியான அறிஞர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது அவசியமா இல்லையா, நான் செய்யலாமா வேணாமா, இது செய்யாதப்போ உனக்கு தேவையில்லாத அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட அறிவுரைப்படி விட்டுவிட வேண்டும். இதே அப்போ இல்முங்கிறது இதுக்கு முக்கியம். இந்த அடிப்படை முக்கியம். அது போலவே நமக்கு அவசியம் இல்லாததையும் கல்வி அறிவு மூலமே தான் புரிந்து கொள்ள முடியும். எது அவசியம் இல்லைங்கிறது அப்ப இல்ம் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இது மிக முக்கியமானது. இதற்கு அடுத்து முக்கியமானது இது என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள. இது எது முதல்ல, அதுக்கடுத்து எது, அதுக்கடுத்து எதுங்கிறது ஒவ்வொன்றுடைய அந்த பிரியாரிட்டி, அதனுடைய முக்கியத்துவத்துக்கு ஏற்ப நாம் அதை எடுத்துக்கொள்வோம். முதன்மையானதை கவனிக்க வேண்டும். அது அடிப்படை. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு 4 விஷயம் இருக்குன்னா அதுல எது ரொம்ப முக்கியமானது, எது பிரியாரிட்டியில ஃபர்ஸ்ட் இருக்குது, இதை முதல்ல செய்யணும். இது செய்யாத வரைக்கும் இது செய்யறதுனால ஒரு பலனும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்ப அதற்கும் இல்மு வேணும். இதன் மூலமாக கல்விகள், அக்வால்கள், உலூம்கள், அக்வால்கள், அதாவது கூற்றுகள், சஹாபா, தாபியின், தபோதின், உலமாக்கள் கூற்றுகள், ஆய்வுகள், இது எல்லாமே இந்த அடிப்படையை நாம பார்த்தோம் என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வியிலிருந்து கூட எது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, எது தேவையில்லை அப்படிங்கிறது விட்டுவிடவும் நமக்கு தெளிவு கிடைக்கும். அவற்றில் தேவையில்லாதவை, தடை செய்யப்பட்டவை, தரமற்றவை எல்லாம் வெளியேறிவிடும். இப்ப நாம இந்த அடிப்படையில பார்த்தோம்னா நமக்கு தெளிவாயிடும். இறுதியில் அல்லாஹ்வை நினைவு கூறுதல், சுன்னா நபி வழி பற்றி பிடித்தல், ஃபிக்ஹ் மார்க்க சட்டங்களை எடுத்து பின்பற்றுதல், இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நன்மையானது மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் மிஞ்சும். மற்றதெல்லாம் நம்ம விட்டு போயிடும். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை நிறைய விஷயங்கள் தேவையில்லாதற்கும் கடைசியில் இது மட்டும்தான் நம்மிடம் மிஞ்சும். இந்த முறையில் செயல்கள், நடத்தைகள் அனைத்தும் சரியான விகிதத்துல நமக்கு தேர்வு செய்யப்பட்டுரும். நமக்கு தேவையானதை எடுத்துக்குவோம். அல்லாஹ்வுடைய வேதத்திலும் சுன்னாவிலும் எவற்றையெல்லாம் மோசமான விஷயங்கள்னு சொல்லப்பட்டு அடையாளம் காணப்பட்டிருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம விட்டு வெளியேறிவிடும். இதெல்லாம் மோசமானது, இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு நமக்கு அடையாளம் காண தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுதல், சுன்னாவை படித்துக் கொள்ளுதல், நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல் போன்ற இந்த மாதிரி பயனளிக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய காரியங்களை ஆக்கிக் கொள்வோம். இதுல ஒரு வரிசைப்படுத்தி நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி அமைத்துக் கொள்ளணும். ஒருத்தருடைய சொல், எண்ணமா இருக்கட்டும், சொல்லா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், அதுல நன்மை இருக்கிறதா, பலனளிக்கக்கூடியது இருக்குதா, அவருக்கு இப்போ நன்மை அளிக்குமா, அல்லாஹ்விடம் அதற்கு அந்தஸ்து உயர்த்துமா, இதையெல்லாம் தன்னுடைய காரியங்கள்ல அவர் பார்க்கணும். அதை செய்வதற்கு முன்பு பார்க்கணும். அவருடைய தரம் தாழ்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தனக்குரியதா அவரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுல திருப்தி அடையக்கூடாது. தரம் தாழ்ந்திருந்தாலும் இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கூடாது. அதை விட்டுடணும். இந்த கருத்தை தான் ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், இன்னல்லாஹ தஆலா கரீமுன், நிச்சயமாக அல்லாஹ் சங்கையானவன், கண்ணியமானவன், யுஹிப்பு மஆலியல் அஹ்லாக், சங்கையான கண்ணியமான உயர்ந்த குணங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் சங்கையானவன், அவன் உயர்ந்த சங்கையான குணங்களையும் நேசிக்கிறான். வயக்ரஹு சஃப்ஸாஃபஹா, அவன் தரம் தாழ்ந்த விஷயங்களை வெறுக்கிறான். அப்ப அல்லாஹ் வெறுக்கிறான்னா நாம வெறுக்காம இருக்கலாமா? வெறுக்கணும். அப்போ தரம் தாழ்ந்த போக்கு, தரம் தாழ்ந்த குணங்கள், தரம் தாழ்ந்த செயல்பாடுகள், இது நமக்கு தேவையில்லாத வேலைகள் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் ஒரு முஸ்லீம், ஒரு அடியான் வெறுக்கணும். ஏன்னா அல்லாஹ் வெறுக்கிறான். அவர் தரம் தாழ்ந்ததை, தரம் தாழ்ந்த விஷயங்கள், குணங்களை அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படின்னு இந்த ஹதீஸ்ல அறிவிக்கப்படுது. தல்ஹா இப்னு கரீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. பைஹக்கில 20780வது ஹதீஸாக இடம்பெறுது. இமாம் அல்பானி இதை சஹீஹ் என்று சஹீஹால 1378வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறாங்க. ஒரு நசீஹா, நல்ல உபதேசம், அறிவுரை, இதனுடைய தாக்கம் எவ்வளவு காலம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். وعن حكيم ابن حزام رضي الله عنه, ஹக்கீம் இப்னு ஹிசாம் அப்படிங்கிற சஹாபி,
தோழர் நபித்தோழர் சொல்றாங்க, قال سألت رسول الله صلى الله عليه وسلم فأعطاني. நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனக்கு கேட்டேன், உதவி கேட்டேன், செல்வம் தர்மம் இதை நான் கேட்டேன். ஃபஅதானி அவர்கள் எனக்கு வழங்கினார்கள், உதவி கேட்டேன் எனக்கு கொடுத்தார்கள். ثم سألته فأعطاني பிறகு திரும்பவும் அவரிடம் உதவி கேட்டேன், திரும்பவும் அவர்கள் கொடுத்தார்கள். ثم سألته فأعطاني திரும்பவும் நான் அவரிடம் உதவி கேட்டேன், அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். ثم அதற்கு பிறகு 3 தடவை கேட்ட பிறகு 3வது கொடுத்த பிறகு சொன்னார்கள், ثم قال அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், யா ஹகீம், ஹகீமே, இன்ன ஹாதல் மால ஹதிருன் ஹுல்வுன். இந்த செல்வம் இருக்கிறதே, இந்த செல்வம் பசுமையானது, இனிமையானது. ஃபமன் அஹதஹு பிஸஹாவதி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹி. ஒருவருக்கு அந்த செல்வம் கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு இனிமையான இந்த உலக வசதிகள், செல்வம், பணம், காசு இதெல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு அதை அவர் பற்றி பிடிக்கிறார். அதில் கிடைத்ததை கொண்டு ஒருவர் போதுமாக்கி கொண்டால், அவருடைய நப்சிலே அவர் அதை போதுமாக்கி இது போதும் என்று நினைத்து விட்டால் அதிலே அவருக்கு பரக்கத் செய்யப்படும். ومن أخذه بإسراف نفس لم يبارك له فيه. ஆனால் ஒருவருக்கு இது போதாது, வேண்டும் வேண்டும் என்று பேராசையோடு அதை எடுத்துக்கொண்டால், செல்வத்தின் மீது பேராசையோடு அதை தேடிக்கொண்டால் அதிலே அவருக்கான பரக்கத் ஏற்படுத்தப்படாது. பரக்கத்தே இருக்காங்க, அல்லாஹ் தஆலா பரக்கத்தை நீக்கி விடுவான் இவருக்கு பேராசை இருப்பதால். அப்போ பேராசை இல்லாமல் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு ஒருவர் திருப்தி அடைந்தால், போதும்ங்கிற மனதோடு இருந்தால் அவருக்கு பரக்கத் இருக்கும். இந்த பரக்கத்து எப்போது நீக்கப்பட்டும்னா பேராசை வந்து விட்டால் பரக்கத் நீக்கப்பட்டுவிடும், இருக்காது என்று ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். وكان كالذي يأكل ولا يشبع واليد العليا خير من اليد السفلى. இப்படி வேண்டும் வேண்டும் பேராசையோடு ஒருத்தர் செல்வத்தை தேடிக்கொண்டா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எவ்வளவு சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவரை போல. சாப்பிட்றா வயிறு மட்டும் நிரம்பலையே, எனக்கு இன்னும் வேணும் வேணும் தான் தோணுதுங்கிற மாதிரி உள்ள மனிதன் தான் செல்வத்தின் மீது போதுங்கிற எண்ணமே இல்லாமல் வேண்டும் 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 தேடிக்கொண்டே இருப்பான். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட உதவி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, திரும்பவும் கேட்கிறாங்க, திரும்பவும் கொடுக்குறாங்க, திரும்பவும் கேட்கிறாங்க, திரும்பவும் கொடுக்குறாங்க. 3வது தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேண்டும் வேண்டும் பேராசையோடு இருந்தா என்ன ஆகும்? இது சாப்பிட்டவன் வயிறே நிரம்புறது இல்லைங்கிற மாதிரி, எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பாத ஒருவருடைய நிலைமை வந்துருவது. உயர்ந்திருக்கிற கை அது தாழ்ந்திருக்கிற கையை விட சிறந்தது. அப்படின்னா என்ன? கொடுக்கின்ற கைதான் சிறந்தது, தாழ்ந்து இருக்கிற கை சிறந்தது இல்லை. அப்போ ஹைரான கை, சிறந்த கை எதுன்னு கேட்டா கொடுக்கின்ற கை. அப்போ ஹக்கீம் பின் ஹிஸாமுக்கு ரசூலுல்லாஹ் என்ன உணர்த்திட்டாங்க? நீங்க தாழ்ந்த கையை பக்கம் இருக்காதீங்க, வேண்டுமென்று கேட்கக்கூடிய கையாக உங்க கை இருக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த செல்வத்தை நீங்க எவ்வளவு நான் உங்களுக்கு கொடுத்தாலும் திரும்ப திரும்ப கேட்கிற பேராசை வந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? உங்க கை தாழ்ந்துகிட்டே இருக்கும், அது உயரக்கூடிய கையாக இருக்காது அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த செல்வம், இந்த உலக வாழ்க்கை வசதிகளை பொறுத்த வரைக்கும் இது வேண்டும் வேண்டும் நினைக்கிற வரைக்கும் வயிறு நிரம்பாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது போல ஒரு நிலை. அது ஒரு தாழ்ந்த நிலையில ஒரு மனிதன் தன்னை ஆக்கிக்கிறது. இந்த செல்வத்துக்காக நிற்பது, பிறரிடம் கையேந்துவது, இதற்காக ஏங்குவது, திரும்ப திரும்ப வேண்டும் வேண்டும் கேட்கின்ற மனநிலையை ஒருவன் தன்னுடைய மனநிலையை உருவாக்கி கொள்றது. இதுல தனக்கு இப்படி கிடைத்தால் மட்டும்தான் தான் வாழ முடியுங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்றது. இது எல்லாமே சிறந்த நிலை இல்லை அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீமுக்கு சொன்னாங்க. கால ஹக்கீமுன் ஃபகுல்து. இப்ப ஹக்கீம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வல்லதி பஅஸக பில் ஹக், எவன் உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பினானோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன்,
لا أرزأ أحدا بعدك شيئا حتى أفارق الدنيا. நான் இந்த உலகத்தை விட்டு இனி பிரியும் வரைக்கும் உங்கள் ஒருவருக்கு பிறகு வேறு எவரிடமும் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பி அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன் என்று ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடம் அப்ப சொன்னாங்க. அதாவது இனி யாரிடமும் நான் எதையும் வாங்கவே மாட்டேன், எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோ எது வரைக்கும்னா ஹத்தா உஃபாரிக துன்யா, இந்த துன்யாவை விட்டு நான் பிரியற வரைக்கும், மௌத்தா போகிற வரைக்கும் யார்கிட்டையும் எதையும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. فكان أبو بكر رضي الله عنه يدعو حكيما إلى العطاء فيأبى. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலமா இருந்துச்சு. ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு வறுமை இருந்துச்சு. ஆனாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சியில பைத்துல் மாலில் இருந்து, கனிமத்தில் இருந்து ஹக்கீமுக்குள்ள ஹக்கை கொடுக்கறதுக்காக அவங்கள கூப்பிட்டாங்க, அவங்கள்ட்ட கொடுக்க முன் வந்தாங்க. ஆனால் ஹக்கீம் அதை மறுத்து விட்டார். அன் யக்பலஹு மின்ஹு, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார். ثم إن عمر رضي الله عنه دعاه ليعطيه فأبى. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் அடுத்து வந்தது அபூபக்கருடைய மரணத்துக்கு பிறகு. அப்போது உமர் ரலியல்லாஹு ஹக்கீமை அழைத்தார்கள், அவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அன் யக்பல மின்ஹு ஷைஅ, ஆனால் உமரிடமிருந்தும் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் எதையும் வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று மறுத்து விட்டார். فقال உமர், அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களிடம் சொன்னார்கள், இன்னி உஷ்ஹிதுக்கும் யா மஅஷரல் முஸ்லிமீன் அலா ஹக்கீமின் அன்னி அஅரிது அலைஹி ஹக்கஹு மின் ஹாதல் ஃபஇ ஃபயஅபா அன் யஅخذஹு ஃபலம் யர்ஸஅ ஹக்கீமுன் அஹதன் மினன் நாஸி பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா துவஃபி. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை நோக்கி சொன்னார்கள், மக்களே, முஸ்லிம்களே, நீங்கள் எல்லோரும் இதற்கு சாட்சியாக இருங்கள், முஸ்லிம் சமுதாயமே சாட்சியாக இருங்கள். தன்னுடைய உரிமையை பெற்றுக் கொள்ளும்படி நான் ஹக்கீமை அழைக்கிறேன், ஆனால் அவரோ அதை பெற்றுக்கொள்ள மறுக்கிறார். இதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார். ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாள்ல அவங்களிடம் கொடுத்த வாக்குறுதிப்படி தான் இனி யாரிடம் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் மறுத்ததன்படி அப்படித்தான் நபி அவர்களுக்கு பின்னாடி வேறு யாரிடம் தான் மரணிக்கு வரை எதையுமே கேட்காமலே அவர்கள் இருந்தார்கள் என்று சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹி தஆலா தாபிஈ அறிவிக்கிறார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. 1472வது ஹதீஸ். இமாம் முஸ்லிம் 1035வது செய்தியாக இதை பதிவு செய்யறாங்க. ஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா இங்கு குறிப்பிடுறாங்க, ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வத்தை கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. இது ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை திரும்ப திரும்ப கேட்கறாங்க, வேண்டும் வேண்டும் வேண்டும்னு ரசூலுல்லாஹ் 3 தடவை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்க கூடாதுங்கிறத உணர்த்தற்காக ஆத்மாவை பத்தினித்தனத்தோடு, அதாவது அந்த ஆத்மாவுக்கு இப்படி ஒரு பேராசை இல்லாத நிலையில அதை ஆக்குவதற்காக, கண்ணியத்தோடு அதை வைத்திருக்க வேண்டும்ங்கிறதுக்காக வழிகாட்டுறாங்க. அப்ப நம்முடைய ரூஹ், நம்முடைய நப்ஸ், இதற்கான மரியாதையும் கண்ணியம் எது வரைக்கும் கேட்டா, இது ஒரு கற்பு பாதுகாக்கும். என்ன கற்புனா, இந்த உலக துன்யாவின் மீது மற்றவரை கையேந்துகிற அளவுக்கான நிலையிலேயே இந்த ஆத்மா ஆகிடக்கூடாது. இதுக்கான கண்ணியம், இதுக்கான ஒரு சுய மரியாதையை இதுக்கு நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா, அதற்கான வழியைத்தான் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. என்னன்னா, பேராசையோடு வேண்டும் வேண்டும் திரும்ப 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 கேட்கக்கூடாது. அப்போ ஹக்கீம் ரலியல்லாஹுடைய நிலை எப்படி இருந்தது, என்ன ஆனது, இதே இங்க கவனிக்கணும். இந்த மாதிரியான காரியத்தை மீண்டும் தான் செய்ய போவதில்லை என்று ரசூலுல்லாஹ்வோட அல்லாஹ்வின் மீதே சத்தியம் செய்து செய்யணும். இந்த சத்தியத்தை மௌத்து வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு, அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரைக்கும் யாருடைய செல்வத்திலிருந்தும் உடைமையிலிருந்தும் எதையுமே கேட்டு வாங்குறது இல்லை, எதிலும் தன்னிடம் இருக்கிறத கொண்டு குறைத்துக் கொள்வதும் இல்லை, அதாவது குறைபட்டுக் கொள்வதும் இல்லை என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த உபதேசம், ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசத்தை
ஹக்கீம் காதால கேட்டாங்களே, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்துச்சு. அந்த தாக்கத்துக்கு அவங்க ஆளாகி தலையசைச்சு அழுது விட்டு இதற்கு பின்னாடி அடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு நாமெல்லாம் எவ்வளவு உபதேசங்களை கேட்கிறோம், நம்முடைய தாக்கம் எப்படி இருக்கு, அது அப்போதைக்கு கேட்கிறோம், அதுக்கு பிறகு நம்முடைய பழைய நிலைக்கு போயிடுறோம். ஆனா ஹக்கீம் அப்படி இல்லை. அது அவங்களுடைய மரணம் வரைக்கும் அவங்ககிட்ட அந்த தாக்கம் இருந்துச்சு, அந்த உறுதி இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசங்கிறது இந்த ஒன்றில் மட்டுமா? எல்லா விஷயத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அறிவுரையை எடுத்துக்கொள்வது, நசீகத்தை எடுத்துக்கொள்வது, அவங்களுடைய ஒரு கட்டளையை ஏற்றுக்கொள்வது, அவங்க தடுத்த ஒரு காரியத்தை விலகிக் கொள்வது எப்படி இருக்கணும்னு கேட்டா, ஒரு தடவை கேட்டுட்டோமா அதுக்கு பிறகு மௌத்து வரைக்கும் நம்ம உறுதியா இருக்கும். ஆனா நம்முடைய நிலை, நாம அந்த நேரத்தில் ஒரு பயான் கேட்கும் போது நம்ம உருகுவோம், நம்ம கண்ணீர் கூட வரும், அது சரிதான், எல்லாம் சரிதான், நம்ம தலையாட்டுவோம். ஆனா அதுக்கு பிறகு அதை விட்டு அப்படியே நம்முடைய நிலைமை மாறி போய் நம்முடைய பழைய நிலைக்கு திரும்பிடுவோம். ஆனா உறுதிமொழிய ஹக்கீம் கொடுத்தாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க அது வாழ்நாள் முழுக்க அதை காப்பாற்றக்கூடியவனாக இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த கொடையையும் அதையும் அவங்க ஏற்க மறுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருது, உமர் கொடுக்கக்கூடியதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. அதனாலதான் உமர் தான் இப்படி கொடுக்கிறத ஹக்கீம் மறுத்ததுக்கு மக்களை சாட்சி ஆக்குறாங்க. ஏன்னா ஹக்கீமுக்கு உமர் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது, அவருக்கு ஹக்கு இருந்தும் அவர் கொடுக்கப்படாம இப்படி வறுமையில விடப்பட்டவர் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக ஹக்கீமை இந்த இடத்துல மக்களிடம் சொல்லி ஹக்கீம் தன்னுடைய ஹக்க மறுக்கிறாருங்கிறதுக்கு உமர் மக்களை சாட்சியாக்குனாங்க. முஸ்லீம்களை நீங்க எல்லாம் சாட்சியா இருந்து கொள்ளுங்க, நான் இவருடைய ஹக்க கொடுக்கிறேன், ஆனால் ஹக்கீம் மறுத்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் தஆலா 7 வானங்களுக்கு மேலிருந்து பங்கு வைத்து கொடுத்துள்ள பொருள்ல, போரிலுடைய கைப்பற்றப்பட்ட கனிமத்து செல்வத்துல ஹக்கீமுக்குள்ள ஹக்கை கொடுக்க முன் வந்தோம், உமர் கொடுத்தோம், அதை ஹக்கீம் ஏற்றுக்கொண்டு அது கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதருடைய உபதேசத்துடைய தாக்கம் அந்த அளவுக்கு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் இருந்தது அப்படிங்கிறது உணரணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படி இல்லை. அப்ப நாம நம்முடைய அமல்கள் வீணாகுவதும், இபாதத்துகள்ல இருந்து தூரமாகிறதும், பல உபதேசங்களை நம்ம மறந்து போறதும், இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். ஏன்னு கேட்டா ஒரு உபதேசம் செயலில் இருக்கும் வரைக்கும் தான் அது ஞாபகத்தில் இருக்கும். எப்ப செயல் அதை உறுதியா பற்றி பிடிக்க விட்டுட்டோமோ அப்ப அந்த உபதேசம் மறந்து போயிடும். ஆமா, ஒரு தடவை அப்படி கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்ட நினைப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு திரும்ப கேட்கும் போதுதான் அதை செய்யணுங்கிறது திரும்ப ஞாபகம். அதுக்கு பிறகு அது வாழ்க்கையில அப்படியே விட்டுருப்போம். அப்போ பல விஷயங்கள் அமலில் ஒன்று தொடர்ச்சியாக இருந்தால்தான் அது நினைவிலும் தொடர்ச்சியா இருக்கும். ஹக்கீம் அந்த அமலுடைய விஷயத்துல உறுதியா இருந்தனாலதான் அவருடைய நினைவுல அது வாழ்நாள் பூரா அவருடைய வாழ்நாள்ல ரசூலுல்லாவுக்கு கொடுத்த, ரசூலுல்லாவோட அல்லாஹ் மீது சத்தியமிட்டு கொடுத்த அந்த வாக்குறுதிய சத்தியத்தை ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு காப்பாற்றினார்கள் என்பதை இங்க புரியும். அப்ப இன்னைக்கு நிறைய புத்தகங்கள், ஹுத்பாக்கள், பிரசங்கங்கள், உபதேசங்கள், இதையெல்லாம் நிறைய நம்ம விவரங்களை அறியறோம், தெரிஞ்சுக்கிறோம். இது நோக்கமே வெறும் தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்குது. நம்ம அணுகிறதே என்ன சொல்றாங்க, என்ன எழுதியிருக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அதுல நோக்கமா இருக்குது. அது அமல் செய்யறது நோக்கமா இருக்கிறது இல்லை, நடைமுறைப்படுத்த வேண்டுங்கிறது நோக்கமா நமக்கு இருக்கிறது. அதான் நம்முடைய பிரச்சனை. நம்முடைய அமல்ல இருக்கிற ஆகப்பெரிய முசீபத், துன்பமே என்னன்னு கேட்டா, இல்மு கிடைச்சும் அதை அமல் செய்யாமது காரணம் நோக்கமே பிரச்சனை. ஏன்னு கேட்டா இல்முங்கிறது நம்ம அறியணுங்கிற எண்ணம் இருக்குதே தவிர செயல்படுத்த வேண்டும்ங்கிற எண்ணம் நம்மிடம் மிக மிக குறைவாக இருக்கிறது. இந்த அவலத்தை அல்லாஹிடம் தான் முறையிட வேண்டும். நாம் அல்லாஹ்வோட உதவி தேட வேண்டும். நம்முடைய காரியங்களை சீராக்குவதற்கு அவனுடைய உதவியை நாட வேண்டும். செல்வம் எவ்வளவு அழகானது, எவ்வளவு இனிமையானது. ஆனால் அல்லாஹ்வின் நேசமும் அவன் தூதருடைய நேசமும் அதை விட அழகானது, மிக இனிமையானது, மிக மிக உயர்வானது. ஆகவே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செல்வத்தை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை தேர்வு செய்தாங்க. ஆகவே அந்த நேசத்திற்காக இனி தான் எத்தனை சிரமம் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, மனிதர்கள் யாரிடமிருந்து எதையுமே நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க உறுதியாக இருந்தாங்க அப்படிங்கிறத இங்க பார்க்கணும். அப்ப அதிகமான சிரமங்களுக்கு அவங்க ஆளானாங்க. அந்த சத்தியத்தை காப்பாற்ற சாதாரண விஷயம் இல்லை. அவங்க ஏற்கனவே தேவை உள்ளவர்களாக தான் இருந்தாங்க. தேவை உள்ளவர்களாக இருந்தும் கூட தனக்கு கொடுப்பவர்கள்ட்ட யார்ட்டையும் எதையும் வாங்காம இருந்தாங்க. இப்ப 2 விஷயத்தை கவனிக்கிறோம். ஒண்ணு கேட்டு வாங்குறது, இன்னொன்னு கொடுத்த வாங்கிக்கிறது. 2 வேறு விஷயம். கேட்டு வாங்குறது ஒருத்தர் கொடுக்காதவற்றை கூட கேட்கறது.
அவர்கிட்ட அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறது. இது ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீமுக்கு சொன்ன உபதேசம், இந்த செல்வம், இந்த ஹாதல் மால் ஹதிருன் ஹுல்வுன், இது இனிமையானது, பசுமையானது, ருசியானது தான். ஆனா உனக்கு கிடைச்சதை கொண்டு போதுமாக்கி கொண்டா அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான் அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை கொண்டு இனி யாரும் நீ கேட்க கூடாது ரசூலுல்லாஹ் தடை போடல. ஹக்கீமை இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இனி யாரும் நீ கேட்க கூடாது ரசூலுல்லாஹ் தடை போடல. என்ற ஒரு தடவை கேட்ட, 2 தடவை கேட்ட, 3 தடவை கேட்ட, ஒவ்வொரு தடவையும் கொடுத்துட்டேன். ஆனா இந்த செல்வத்தை பத்தி நீ கவனமா இரு. இதுல நீ பேராசை கொண்டேன்னா உனக்கு அதுல பரக்கத்து இருக்காது, அல்லாஹ் பரக்கத்தை நீக்கிடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்க. இந்த எச்சரிக்கையோடு ரசூலுல்லாஹ் நிறுத்தி இருந்தாங்க அப்படின்னா ஹக்கீம் இப்னு ஹிஸாம் எப்படி முடிவு எடுக்கலாம் அப்படின்னா, கேட்கதான் கூடாது, கொடுத்தா வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணலாம். உண்மையா இல்லையா? உண்மையில ரசூலுல்லாஹ் தடுக்கவும் இல்லையே. ஆனா ரசூலுல்லாஹ் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தை தான் ஹக்கீம் இனி யாரும் கொடுத்தா கூட வாங்கக்கூடாதுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தை என்ன? தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறந்தது. அப்போ ஒருத்தர் வாங்கும் போது கை தாழுது. இப்படி வாங்குறோம்னா கொடுக்கிறவங்க கை மேல இருக்கும், நம்முடைய கை கீழே இருக்கும். இதுதான் யதார்த்தம். அப்ப ஹக்கீம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க? அல்லாஹ் சத்தியம் செய்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இனிமேல் இந்த கை சிறந்த கையா இருக்கணும், ஒண்ணு கொடுக்கிற கையா தான் இருக்கணும். இப்ப இனிமேல் அவர் கொடுக்கலாம், அவர்கிட்ட இருந்தா அவர் கொடுக்க போறாரு, அதானே? அப்ப எப்போதுமே சிறந்த கையா மட்டும் தன்னுடைய கை இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதனால கொடுக்கப்படுவதை வாங்குவது கூட கை கீழே தாழுதுங்கும் போது அது தாழ்ந்த கையா இருக்குது. அப்படிங்கிறதுக்காக ஹக்கீம் இந்த முடிவு எடுக்கிறாங்க. உண்மையிலே அவருடைய தேவை இருந்து வாங்குறத அப்படி மார்க்கத்துல ஹராமுன்னு தடுக்கப்பட்ட விஷயம் இல்லை, பேராசை தான் படக்கூடாதுன்னு சொல்ல சொன்னாங்க. ஏன்னா ஹக்கீம் 1க்கு 2க்கு 3 தடவை கேட்டாங்க, திரும்ப திரும்ப கேட்டாங்க. அப்போ 3ஆவது தடவை ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அது நிறுத்தப்பட்டிருக்குது. இன்னும் கூட கேட்டிருக்கலாம் இல்லையா? அல்லாஹ் அறிந்தவன். ஆனா ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்லிட்டாங்கல்ல, 3 தடவைக்கு பிறகு சொன்னாங்கல்ல, அதோட எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, எல்லாமே நின்றுச்சு. எந்த அளவுக்குன்னா இனி யாரிடமும் இந்த கை தாழாதுங்கிற அளவு. அப்ப இது ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துது. என்னன்னு கேட்டா, இந்த ஹதீஸை அடிப்படையா வச்சு இமாம் அல்பானி ஒரு தடவை ஒரு ஃபத்வால இந்த ஆட்சியாளரிடம் நம்முடைய வாழ்வாதார உரிமைகள், அதுக்கு இதுக்குன்னு இடஒதுக்கீடு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக முஸ்லிம் மக்கள் காபீர் ஆட்சியாளரிடம் நிக்கிறாங்க இல்லையா, இதுக்காக கேட்டு கையேந்துறாங்களே, எங்களுடைய உரிமைகள் இது எனக்கு வேண்டும் கேட்கிறாங்க இல்லையா, இதுவே நம்முடைய உயர்வுக்கு எதிரானது, நம்முடைய உயர்ந்த பாதைக்கு எதிரானது. சிறந்த முஸ்லீமுடைய இந்த இதுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன? மால் தானே, செல்வம் தானே நமக்கு இந்த சோதனை கொண்டு வருது. இப்ப நீ யாரா இருந்துட்டு போ, நீ எவ்வளவு பெரிய ஆட்சியாளர், உன்னிடம் எனக்கு எந்த தேவையில்லை. ஹக்கீம் மாதிரி ஒருத்தர நம்ம எல்லாருமே என்ன ஆகும்? ஹக்கீம் இப்னு ஹிஸாம் மாதிரி எல்லா முஸ்லீம் மாறினாலும் என்ன ஆகும்? ஆட்சியாளங்க எதுவுமே உனக்கு நான் கொடுக்குறேன்னு நமக்கு ஆசையை காட்ட முடியாது. எங்களுக்கு நான் கொடுத்த கூட வாங்க மாட்டோம் அப்படின்னு இருப்போமா இல்லையா? இந்த ஹதீஸ எனக்கு இப்ப ஞாபகம் வருது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் காபிர் நாடுகள்ல இடஒதுக்கீடு இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக காபிர் ஆட்சியாளரிடம் முஸ்லிம்கள் போராடுவது, அதற்காக முயற்சி செய்வது, அதற்காக மக்களை திரட்டி கொண்டு இருப்பது, இந்த நோக்கத்திற்காக செயல்படக்கூடிய இந்த போக்கு இது சரியா அப்படின்னு கேட்கும்போது இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ், அதான் முஹத்தீஸ்கள் அவங்க எவ்வளவு ஆழமாக இந்த தீன கல்விய மன்ஹஜ எடுத்து சொல்றாங்கிறது தெரிஞ்சு, இந்த மாதிரி இடத்துல இந்த ஹதீஸை எடுத்து வச்சுதான் இமாம் அல்பானி பதில் கொடுக்குறாங்க. என்ன இருந்தாலும் கை தாழ்ந்துருச்சுல, நாம தாழ்ந்துட்டோம், அதான உண்மை. இப்ப யாரா மறுக்க முடியுமா? இல்ல என்னுடைய உரிமையை தான் கேட்கிறேன் அப்படின்னா, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் தனக்கு கனிமத்துல உரிமையா இருந்தது வேணாம். ஏன்? உமர் சொல்றாங்க, ஆட்சியாளர் அவரு, ஹலீஃபா அமீருல் முஃமினீன், சும்மாவா? உமர் பயந்துட்டாங்க, இவருக்குள்ள ஹக்க கொடுக்கலன்னு ஏன் மேல குற்றம் வந்துருமோ, அல்லாஹ்வோட நாசிக்கிடுவனும். ஏன் உமர் மக்களை சாட்சி ஆக்குறாங்கன்னா, நீங்களும் சாட்சி, நாளைக்கு மறுமையில வந்து நீங்களும் சாட்சி சொல்லணும். நான் ஹக்கீமுக்கு நான் கொடுக்கலன்னு சொல்ல, அவருடைய ஹக்கு இது. தனக்கு ஹக்காக இருக்கக்கூடிய ஒன்றை கூட எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஹக்கீம். ஏன்னா எனக்கு ஹக்கு தான், ஆனா நான் வாங்கும்போது என் கை தாழுது. ஏன் ஹக்க வாங்குறதே எனக்கு தாழுது, கை வேணாம், தேவையில்லை. நான் சம்பாதிச்சது, நான் சிரமப்பட்டு நான் என்ன உழைக்கிறேன், எனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கானோ அந்த ரிஸ்க்கு நான் தேடிக்கிறேன். என் ரசூலிடம் நான் சத்தியமே செய்திருக்கேன், அல்லாஹ் மீது சத்தியம் விட்டுருக்கேன். எப்படிப்பட்ட ஹக்கீம், எவ்வளவு பெரிய மாற்றத்தை பாருங்க. எந்த ஹக்கீம்
ரசூல்லா கொடுக்க கொடுக்க இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் கேட்டாங்களோ, அந்த 3 தடவை வாழ்நாள்ல கொடுத்தவங்கள்ட்ட கூட இன்னும் வாங்கல. கடைசியா ரசூல்லாட்ட மட்டும் தான் வாங்க. கடைசியா ரசூலுல்லாவுடைய கை உயர்ந்துருச்சு, ஹக்கீமுடைய கை தாழ்ந்துருச்சு. அதுக்கு பிறகு அந்த கை ரசூலுல்லாவோட வாங்கிய கை இனி யாரிடம் வாங்காது. அபூபக்கரா இருக்கட்டும், உமரா இருக்கட்டும், யார்கிட்டயும் வாங்க மாட்டேன். அபூபக்கர் உமர்ட்ட அமீருல் மூமினா இருந்தவங்கள்ட்ட வாங்க மாட்டேன்ட்டாங்க. இதுதான் இங்கதான் ஒரு மூமியினுடைய, முஸ்லிமுடைய தனிப்பட்ட யூனிக் பர்சனாலிட்டி. இதெல்லாம் யூனிக். அதான் சஹாபாக்கள்ல நமக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஹதீஸ்ல ஆச்சரியமா இருக்கும். அதை சிந்திச்சு பார்த்தா நமக்கு பிரமிப்பா இருக்கும். சுப்ஹானல்லாஹ், இப்படி மனிதர்கள் இருந்திருக்காங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவங்க இந்த உலகத்துல பெரிய பெரிய கோடீஸ்வரன் அவங்களை விட அவங்க உயர்ந்தவங்க. ஏன்? அவங்களுடைய கை யாருக்கு எந்த அளவுக்குன்னா, அவங்க யாரிடம் எந்த உதவியும் கேட்க மாட்டாங்க. தன்னுடைய ஒட்டகத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது தன்னுடைய ஒட்டகத்துடைய சேனை அல்லது கயிறு கீழே விழுந்து விட்டா போற வரவங்கள்ட்ட எடுத்து கொடுக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்? எடுத்து கொடுக்கும் போது இவங்களுடைய கை அவங்களை நோக்கி போகுது. என்னன்னா கொடுக்கிறவங்க வாங்குறவங்க இவங்க, அப்புறம் கை தாழ்ந்துருது. ஹக்கீம் என்ன செய்வாங்களா, ஒட்டகத்துல இருந்து கயிறு கீழே விழுந்துருச்சுன்னா தான் கீழே குதிச்சு அந்த கயிறை தான் எடுத்து ஏறுவாங்க திரும்ப. இந்த ஒரே ஒரு சத்தியத்துக்காக. சுப்ஹானல்லாஹ். ஆகவேதான் இமாம் அல்பானி போன்றவங்க சொன்னாங்க, முஸ்லிம்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஆட்சியாளரிடம் மோதி கொண்டிருப்பது, போராடி கொண்டிருப்பது, இது அவங்களுடைய சிறந்த உயர்ந்த பண்பை. இது அல்லாஹ் பக்கம் அவங்க திரும்பணும். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொள்ளணும். அதை கொண்டு இவங்க அல்லாஹோட உதவி தேடணும். அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் இவங்களுடைய அந்தஸ்து உயர்த்துவான். இவங்க கொடுக்கக்கூடியவங்களா மாறுவாங்க. இவங்களுடைய கை தாழ்ந்திருக்க கூடாது. இது நல்ல போக்கு இல்ல அப்படின்னு இந்த ஹதீஸை வைத்துதான் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த மாதிரி முஸ்லிம் அல்லாத ஆட்சியாளரிடம் இடஒதுக்கீடு இது போன்ற விஷயங்களுக்காக கேட்கறதை பற்றி கூட அது தவறுன்னு சுட்டி காட்டுறாங்க. இதனால முஸ்லிம்கள் தாழ்ந்த கையை வைத்துக் கொண்டவர்களாக மாறிடுறாங்க. இந்த யதார்த்தத்தை யாராவது மறுக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனா இதுக்காக நம்முடைய செலவுகள் தான் அதிகமாகும். நம்ம கையில இருக்கிறதே நிறைய போடும். முஸ்லிம் சமூகத்துடைய செல்வம் எவ்வளவு வீண் வரைவாங்க. அது யார் மறுக்க முடியும்? மறுக்க முடியும். நாம் நம்முடைய உரிமை, அது ஒரு ஜனநாயக நாடு, நமக்குன்னு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க இந்த வரியை கட்டுறோமே, அந்த வரி யாரு கட்டுறா? மற்ற மக்கள் எல்லாம் கட்டுற வரியில நமக்கும் அது பங்கு வேணும்னு தான் கேட்கிறோம். அப்படி பார்த்தா கூட ஏன்னா அந்த வரியில் உருவாக்குன ஒரு அரசுல நமக்கு பங்கு வேணும் நம்ம கேட்கிறோம். கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறோம் போய் நிற்கிறோம். இங்க ஹக்கீம் கொடுத்தவங்கிட்ட வேணான்ட்டாங்க. இல்ல நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. எவ்வளவு பெரிய ஹலீஃபாவா இருக்கட்டும், உமரா இருக்கட்டும், நான் வாங்க மாட்டேன். இதுக்கு ஹக்கு இருந்துச்சு, பங்கு இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா கனிமத்து ஜிஹாத்ல கலந்து கொண்ட கனிமத்துடைய பங்கு, அந்த பங்கு இவங்களுக்கும் ஒரு பங்கு ஒதுக்கப்படும். அது ஹக்கு, அல்லாஹ் பிரிச்ச ஹக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல பிரிச்சிருக்கான். உமர் ஏன் இந்த முடிவு பண்றாங்கன்னா, அல்லாஹ் 7 வானங்களுக்குள்ள குர்ஆனிலே பங்கு ஒதுக்கி இருக்கிறான், ஹக்கீமுக்கு பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனாலதான் இந்த கனிமத்தை கொடுக்கணுங்கிறாங்க. இவரும் வாங்க மறுக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாரும் மக்களே, முஸ்லீம்களை நீங்க எல்லாம் சாட்சி அப்படின்னா இருந்த சகாபாக்கள் தாபியீன்கிட்ட சொன்னாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ஹதீஸ் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முதல்ல இந்த ஒரு ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்யணும்னா, முதல்ல இந்த உலகத்துடைய செல்வம் எல்லாமே நமக்கு அற்புதமா தெரியும். 2வது விஷயம், நம்ம எப்பவுமே யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டோம். எதையுமே யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டோம். 3வது விஷயம், குடும்ப வாழ்க்கையில கூட ஒருத்தர் தன்னுடைய எதிர்பார்ப்பை அளவுகளை வச்சு தன்னுடைய காரியங்களை செய்ய மாட்டார். தன்னுடைய வேலை தானே செய்வார். மனைவி தான் வேலை செய்வாங்க, கணவன் தன்னுடைய வேலை செய்வாங்க. மக்கள்கிட்ட உதவி கேட்பது, மக்கள்கிட்ட எதுலையுமே இரவல், எதுலையுமே ஏதாவது வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, மற்றவங்களுடைய இதை வச்சு காரி சாதிக்கலாம், இந்த போக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் நமக்கு போயிடும். அதுக்காக நமக்கு அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஹராம் என்பது அல்ல, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹராம் அல்ல, ஆனால் என்ன இருந்தாலும் தாழ்ந்த நிலை அப்படிங்கிறதையும் இந்த ஹதீஸ் மூலம் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் மிக அறிஞ்சவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை புரிந்து கொள்வது, இதன் மீது பேராசைப்படாமல் இருப்பது மிக முக்கியமானது என்பதைத்தான் இந்த ஆதாரங்களுமாக ஷேக் இந்த பாடத்துல குறிப்பிடுறாங்க. இது நம்முடைய உள்ளத்தை சீர்திருத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா கற்றுக்கொண்டதை அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவார்.